ஆசிரியத்தில் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போறோம். அதுக்கு பிற்பாடு அறிவித்தல் சாட்சிகள் எல்லாம் பிற்பாடு செய்வோம். அமைதியாக இருந்து கொள்ளுங்க, பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியம். பிற்பாடு நாங்கள் அறிவித்தல்கள் எல்லா காரியத்தையும் செய்வோம். அப்படியே நாங்கள் ஆசனத்தில் அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்போம். தயவு செய்து வசனம் பிரசங்கிக்கப்படும் போது எழுப்பி தெரியாமல் இருந்து அமைதியோடு இருந்து கர்த்தருடைய காரியங்களை கவனிங்க. நம்மளுடைய வார்த்தைகளை தியானித்து அதுக்கு பிற்பாட்டு நாங்கள் அறிவித்தல்கள் மற்ற காரியங்கள் ஆக நாங்கள் கடந்து போகலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் இந்த ஆண்டில மேன்மையின் ஆண்டில கர்த்தர் யார் யாரெல்லாம் மேன்மைப்படுத்தினார், யார் யாரெல்லாம் அவருடைய வாழ்வில கர்த்தருடைய மேன்மைகளை இழந்து போனார்கள் என்று பல மனிதர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். போன வாரத்துல கூட ஒரு மனிதனை குறித்து தேவனால் உயர்த்தப்பட்ட தாவீதை குறித்து நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் இதற்கு முன்னுரிமை கொடுத்தான் என்று சொல்லி நாங்கள் பார்த்து அந்த முன்னுரிமை கொடுத்ததுனால தேவன் தாவீதை எப்படி உயர்த்தினார் என்று நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய வாழ்வில நீங்கள் இதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்பதை வைத்துதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாங்கள் தொடர்ந்து தியானித்திருக்கிறோம். கர்த்தர்களை தொடர்ந்து வழி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு மனிதனை குறித்து நாங்கள் எல்லாரும் ரெடியாச்சு பாருங்க. வசனம் தியானிக்க ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே, கர்த்தர் நல்ல வேலை அவருடைய துதி முடிஞ்ச பிற்பாடு உடனடியாக தன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். நாங்க இன்றைக்கும் ஒரு மனிதனை குறித்து நாங்கள் வாசிக்க போறோம். மேன்மையாக உயர்த்தப்பட்ட பல மனிதர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். ஆனா அதுல முக்கியமான ஒரு சில மனிதர்களை பாருங்க. மேன்மையின் ஆண்டு நாங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்று மாத்திரம் சொன்னாமல் வேதாகமத்தில் யாரெல்லாம் தேவனால மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் பலர். கர்த்தருடைய வேதாகமத்திலே பல மனிதர்கள் தேவனுடைய மேன்மை இழந்து போனவர்களும் இருக்கிறார்கள். அதனால நாங்க எல்லாவற்றையுமே தியானிக்க போறோம். அவர்களே விழுந்து போனார்களோ நாங்கள் அதை செய்யக்கூடாது. யாரெல்லாம் மேன்மைப்படுத்தப்பட்டார்களோ அவர்களை போல நாங்களும் மேன்மைப்படுத்தப்பட அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதை நாங்களும் அவனமாய் செய்து எங்களுடைய வாழ்வில நாட்டில் மேன்மைகளை காணும்படியாக நாங்கள் இன்றைய நாளில கூட ஒரு மனிதனை குறித்து நாங்கள் ஒரு ராஜாவை குறித்து தியானிக்க போறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம், நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். வாசிக்கிற பிள்ளைகள் நீங்க மாறி மாறி வாசிக்க. பிரித்தா நீங்க பைபிள் படிங்க, அடிக்க வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மாறி மாறி படிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் ஒரு சிலர் படிச்சா, ஒரு 2 பேர் படிக்கும் போது இன்னொரு ஆக்கள் விடுங்க, 2 பேர் மாறி படிச்சாங்க. ஒரு சிலர் விட மாட்டாங்க. படிக்கிறத போட்டி நமக்கு இருக்கக்கூடாது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் நாங்க ஒரு நேரத்தில் ஒரு ஆக படிச்சா இன்னொரு படிக்க விட்டு கொடுத்து எல்லாரும் வளரவனும், எல்லாரும் காரியங்கள் சொல்லணும், எல்லாரும் ஊழியம் கர்த்தருக்குள்ள செய்ய வேண்டும். 2 நாளாகமத்தின் புத்தகம் நாங்க வாசிப்போம் ஒரு வசனத்தை. 32வது அதிகாரம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். பக்கம் 582 பக்கத்தில் இருக்கிறது. அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் ஜூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். கண்களை எப்படி நாங்க ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக என்று உங்களுடைய சமூகத்தை செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாங்கள் ஒரு மனிதனை குறித்து அல்லது ஒரு ராஜாவாகிய எசேக்கியாவை குறித்து வாசிக்க போறோம். வாசிக்கப்பட்ட வசனத்துல திரும்பவும் அதை வாசிப்போம். இன்னொரு வாசிங்க, மாறி மாறி படியுங்க. இன்னொரு வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. 2 நாளாகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்களுக்கு தமிழ் தெரியாது, பிரெஞ்சுல சொன்னதான். அநேகம் பேர் கர்த்தருக்கென்று பாருங்க எருசலேமுக்கு காணிக்கைகளையும் ஜூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனா இருந்தான். நீங்க ஒரு சில ஜாதி பலவீனமா இருக்கிற படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிங்க, அவர் கூட வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அநேகம் பேர் இதற்கு பிற்பாடு
அப்ப எதற்கு பிற்பாடுன்னு நாங்க தியானிக்க போறோம். யாரு ஆசீர்வதிக்கப்பட்டானா யூதாவின் ராஜாவாகி. நீங்க எல்லாம் இங்க பிரசங்கம் கேட்கறீங்க தானே? அதுதான் எனக்கு சரியா புரியும். ராஜாவாகிய யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களை அந்த நாட்கள கோதுமைகள், திராட்சை ரசம், என்னென்னலாம் ஆசீர்வாதமான பொருட்கள் இருந்ததோ இவைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆசீர்வாதங்களை உச்சிதங்களை எல்லாம் கொடுத்ததுக்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் அவன் எப்படி இருந்தானா, எசேக்கியா ராஜாவாகிய எசேக்கியா மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். அப்ப சரி, நீங்க யோசிக்கலாம், என்ன மனிதர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு அவன் மேன்மைப்பட்டவனா இருந்தான், அப்ப ஒரு மனிதர்கள் தான் அவனை ஆசீர்வதித்தார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். கவனிங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க, யோபுடைய வாழ்வில ஜோபு வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லுங்க. யோபு எல்லாம் இழந்து போனான். எல்லாம் இழந்து போன போது யோபுவை கர்த்தர் என்ன செய்தார்? வேதம் சொல்றது கர்த்தர் யோபுவை இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்றது. ஆனா எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் யோபு? உங்கள்கிட்ட சால்வேன் அமைதியா இருக்கும். ஓகே, நல்ல சரி, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் யோபு சொல்லுங்க. ஒருத்தருக்கு தெரியாது, யோபு சத்தியமா தெரியாது. அவனுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் யோபு தெரியுமா? அவங்க எல்லாம் ஒரு காசு, வெள்ளி, பொன் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனா வேதம் சொல்றது கர்த்தர் யோபுவின் முன்னிடமே பார்க்கல பின்னிடமே ஆசீர்வதித்தார். அப்ப பல நேரத்துல பல மனிதர்களை கொண்டுதான் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க. அப்படியே வானத்தை பிடிச்சு வெள்ளியும் கொண்டு மேலே போடுறாரா? இல்ல, வேதம் சொல்றது நன்மையான எந்த ஈவும் பூரணமான இந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. ஆனா அப்படியே வந்து மேலே இருந்து கர்த்தர் கொட்டுனா எல்லாருக்கும் கொட்டிட்டு போவார், பிரச்சனையே இருக்காது. எல்லா மனிதர்கள் மூலமா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இங்க அதை போல இதை நாங்க தப்பா எடுக்கக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதித்தான மனுஷன் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க, அப்ப அப்படியே எடுக்கக்கூடாது. பல நேரத்துல பல மனிதர்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் மற்ற மனிதர்களை கருவிகளாக பயன்படுத்துகிறார். அப்ப இந்த கவனிங்க, இந்த எசேக்கியா ராஜாவை கர்த்தர் உயர்த்தினாரா மேன்மைப்படுத்தினாரா என்றதுனாலதான் நான் அவரை எடுத்திருக்கிறேன். பல ராஜாக்களை குறித்து மேன்மைப்படுத்தினார்கள் எழுதேன். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை நான் எடுக்க இல்லை பிரசங்கத்துக்காக. அப்ப இந்த எசேக்கியாவும் என்ன செய்தானாம், இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் எப்படி இருந்தானா மேன்மைப்பட்டவனா இருந்தானா. அன்றைக்கு இருந்த யூதா பட்டணத்துல, யூதா அந்த கோத்திரத்துல அவன் ராஜாவா இருந்தது மாத்திரமல்ல, சகல ஜாதிகள் அந்த தேசத்தை சுற்றி இருந்த பல ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தானா மேன்மைப்பட்டவனா இருந்தான். நீங்க எசேக்கியா ராஜாவை குறித்து சரித்திரத்துல, வேதாகமத்துல, மற்ற புத்தகங்களில் அவரை குறித்து எழுதப்பட்ட பல புத்தகங்கள் எல்லாத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் யூதா ராஜாக்களில் 3 ராஜாக்களில் மிக மிக பிரதானமான ஒரு ராஜா. கிட்டத்தட்ட தாவீதுக்கு ஈக்குவல். இன்னொரு சில பிரசங்கிமார் வந்து தாவீதை பார்க்கவும் பெஸ்ட் என்று சொல்றாங்க. அப்படியும் பிரசங்கங்கள் இருக்கிறது. அப்படி பார்க்க போனா அவனும் ஒரு நல்ல ராஜாவாக எசேக்கியா இருந்தான். ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு உச்சிதங்களை கொண்டு வந்து கொடுத்த போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இப்ப இந்த எசேக்கியா இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன எல்லா தேவ மனிதனுடைய வாழ்விலும் அவர்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காரியம் தான். பொதுவாக எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. நாங்க தாவீதை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு எண்ணம் வந்ததை வச்சுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் பார்த்தோம். அதுபோல இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாங்க என்னென்ன காரியத்துல எல்லாம் எசேக்கியா எப்படி இருந்தால் நானும் நீங்களும் அப்படி இருந்தா கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிப்பார். அதனால எசேக்கியாவுடைய வாழ்விட வேதம் சொல்றது, நான் அதை முதலே சொல்லிச்சு திரும்ப தியானிக்க போறோம். பல காரியம் இருந்தாலும் வேதம் சொல்றது எசேக்கியா, அதாவது கர்த்தரை நம்பின பல ராஜாக்கள் பல மனிதர்கள் மத்தியில கர்த்தரிடத்துல எல்லா ஒரு பிரச்சனை துன்பம் யுத்தம் வந்த போது கர்த்தரை நம்பின எல்லா மனிதரை பார்க்கலும் அவனை போல கர்த்தரை நம்பினவர்கள் முன்னுக்கும் இல்லை பின்னுக்கும் இல்லை என்று வேதம் சொல்லுது. இப்ப பாருங்க, ஞானத்துல சிறந்தவர்கள் யாரு பைபிள்ல கேட்டா யார சொல்லுவீங்க? ஒரு மனிதன் சாலமோனை குறித்து வேதம், அவனுக்கு முன்னும் ஞானிகள் இல்லை பின்னுக்கும் ஒருவரும் அவனை போல எழும்பு. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மனிதர்களை குறிச்சும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது பைபிள். உங்களையும் என்னையும் குறித்து என்ன ஸ்பெஷல் இருக்கா? குழப்பக்காரர் கீழ்படிக்காதவங்க அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா சோத்திரம் சொல்லாதீங்க, அது மாற வேண்டாம். எங்களை குறித்து நல்ல கலெக்டர்கள் ஆக்கள் சொல்லப்படும். கீழ்படியாக சொல்லுங்க, இதை சொன்னாலும் திருத்த முடியாதுன்னா பல பேர்களை வைப்பாங்க. எங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க எல்லாமே.
நாம இத்தனை எல்லாம் சொல்லி சொன்னாலும் ஒரே திருப்பி சில விஷயத்த நான் சொல்லி நானே கடைச்சு போயிட்டு நான் கேட்கிற மாதிரி திருந்த மாதிரி பல பேர் இல்லை, எல்லாரும் சொல்லணும். அப்ப அதனால எங்களை குறித்து நல்ல சாட்சிகளை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஓகே, இப்ப இந்த இசைக்கியா ராஜாவை தேவன் ஆசீர்வதித்தார்கள் வேதம் சொல்லுது. சரி, அப்ப இது மனிதர்கள்லாம் ஆசீர்வதித்தார்கள், கர்த்தர் இசைக்கியாவை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல தொடர்ந்து வாசிக்கும் போது இப்ப நீங்க 27ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே இசைக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷசாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டகசாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அடுத்த வசனமும் அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். பாருங்க, தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். அதுதான் மிக முக்கியம். மனிதர்கள் மூலமாக உச்சிதங்கள் எல்லாம் அவனுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனா வேதம் சொல்றது தொடர்ந்து எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யம், கனம், வெள்ளி, பொன் எல்லாம் உண்டாயிருந்தது. எசேக்கியா இதுக்கு முன்னுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா பண்டக சாலைகளை எல்லாம் உண்டு பண்ணி தசோபாவன் காணிக்கைகள் ஜனங்கள் இது எல்லாம் கர்த்தருக்காக கொண்டு வந்தால் அதுக்கெல்லாம் பண்டக சாலையை கட்டின முதல் மனிதனை எசேக்கியா. அதனால அவன் அப்படியாக எசேக்கியாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் வாசிச்சதுல வேதம் என்ன சொல்றது? தேவன் அவனுக்கு மகா திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அந்த நாட்களில ஒரு மனிதனுடைய மேன்மை என்பது என்னவா? இந்த ஆடு மாடுகள் அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அந்த ராஜாவின் நாட்களில் சமாதானத்தை கொடுத்து அவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தாலே அவர்கள் பெரிய மனிதர்களால் அன்றைக்கு. அப்ப தேவன் அவனுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்து கர்த்தர் எசேக்கியாவை மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆனபடினால எசேக்கியாவை தேவன் இப்படி மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு நாங்க பார்க்க போறோம். யூதாவில இப்ப சரித்திர ரீதியா நீங்க போய் என்ன அடிச்சீங்கன்னா இந்த கூகுள்ல எல்லா இடத்துலயும் எல்லாம் தவறு நல்லது இருக்காது. நீங்க தான் அது சரியான தவறான செய்திகளும் இருக்கும். சில இடத்துல சில மனிதர்கள் எசேக்கியாவையும் எசேக்கியரையும் ஒன்றாக பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி தவறான உபதேசம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் நீங்க பார்த்து எடுக்க முடியாது. சில இடத்துல எசேக்கியாவும் உண்டா, நீ 3 இடத்துல 2 பேரும் உண்டா இல்ல, அது எசேக்கியல் வந்து ஒரு தீர்க்கதரிசி, இவர் வந்து ராஜா. அதுலயே நமக்கு வித்தியாசம் தெரியும். ஆனா 2 பேரும் ஒன்றுதான் பிரசங்கம் எல்லாம் தவறான பிரசங்கம் இருக்கு. ஆனா நீங்க நெற்றில போய் பார்த்தா நிறைய காரியங்கள் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் இருக்கிறதே எங்களுக்கு இது. நாங்க இதுக்கு வீட்டை போய் நீங்க சொன்னதை ஒரு நாளாவது கூகுள் அடிச்சு அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில் அப்படி இன்னும் தெரியவும் மாட்டுது, அனுபவமும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. படிக்கிற பிள்ளைகள் பைபிள் படிச்சா மாட்டா அவங்க ஏதாவது தேடுவாங்க. மற்றபடி நீங்க எதையும் செய்ய போறதில்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு போயிடுவீங்க. சோத்து கர்த்தருக்கு நல்ல. அதனால எசேக்கியா வந்து அந்த யூதாவிட 13வது ராஜாவா இருந்தான். நான் கணக்கு பார்த்தேன், எனக்கு தெரியல, நான் எல்லாம் இருந்து பார்த்தால விட எசேக்கியா டோட்டலா வாழ்ந்தது 54 வயசுதான். என்ன பாசம் அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. 39 வயதுல அவனுடைய ஆண்டவர் சொல்ல அவன் மறித்து போயிடுவான் என்று சொன்ன போது திரும்ப ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துதான் அவனை டோட்டல் காலம் வாழ்ந்தான். 54 வருஷம் அவன் ராஜாவா இத்தனை வயசுல வந்தான். இத்தனை வருஷம் யூதாவிட ராஜாவா இருந்து ஆளுகை செய்தான். அதுக்கப்புறம் மரித்தான் இருக்கு. அதை வச்சு கணக்கு பார்த்தா நான் நேற்று சும்மா பார்த்தேன். சரி, அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிய பைபிள் 54 வருஷம் மரித்தான் என்று கூடல அவன் வாழ்ந்த காலம் அப்படித்தான் இருக்கிறது. ஓகே, அப்ப அவ்வளவு காலங்களிலும் வாழ்ந்த ஒரு மனிதன் ஆனா மேன்மையாய் உயர்த்தப்பட்டு சகல ஜாதிகளுடைய பார்வைக்கு கண்களுக்கும் அப்படிப்பட்டவன் வாழ்ந்தார். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, வாழ்ந்தா கத்தருக்கென்று பிரியோசனமா மேன்மையா வாழணும். சொல்லுங்க, அதுதான் மிக முக்கியம். அதனால ஆண்டவருக்கு தெரியும் எப்ரேயர்ல இருக்கு இந்த ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் என்னென்ன காலத்தை முன்குறிச்சிருக்கிறார். சீக்கிரத்தில் நான் ராத்திரி தான் யோசிச்சு செஞ்சு நாங்க சில மனிதரை சீக்கிரமா போய் நாங்க தெரிவிப்போம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா அந்த நேற்று வாசிக்கும் போது பார்த்து ரொம்ப ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க தியானிக்கும் போது எசேக்கியா வியாதிப்பட்டு மரணமாயிருந்தான். தீர்க்கதரிசி மூலமா கத்த சொல்லி கொடுத்தாருண்டா அதுல நான் வடிவ வாசிச்ச அப்புறம் பார்த்தா எசேக்கியா என்னெல்லாம் செய்யணுமோ செய்து முடிச்சுட்டான். அதனால எசேக்கியாவை கொண்டு கத்தர் எதை செய்யணுமோ அதை முடிஞ்சதுனால அந்த வியாதியில நீ மறிச்சு போவான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானம் கொடுத்தா அவனுக்கு மறிக்க விருப்பம் இல்லை. அதனாலதான் கத்தர் கூட்டி 15 வருஷம் கொடுத்தார். அதுக்கு முன்னோக்கு அந்த மறிக்கிறதுக்கு வியாதியாக இருந்து ஆண்டவர் சும்மா சொல்லி அனுப்புவாரா, நீ மறிச்சு போவாய் எல்லாம் ஒழுங்குபடுத்தது.
ஆனா ஆண்டவர் அவனை குறித்து வச்சிருந்த திட்டம் அவ்வளவுதான். ஆனா அவன் நாங்க யாருமே சாக போறோம்னு சொன்னா எங்களுக்கு விருப்பமா? யாருக்குமே விருப்பம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. அப்படி பார்த்தா அவன் 39 வயசுல ஆண்டவர் அவனை பார்த்து மறிக்க நீ ரெடி என்று சொல்றாரு. அதனால நாங்க இன்னும் ஏன் இருக்கிறோம் சொல்லுங்க பாபம், கட்டிக்காரர்கள் பாபம், இன்னும் நாங்களே இருக்கிறோம். இன்னும் நாங்க மேன்மையா உயர்த்தப்பட காரியங்கள் நமக்கு இருக்கு. இன்னும் நாங்க செய்ய வேண்டியது கணக்கு இருக்கு. எப்பயும் நாங்க மேன்மையா கத்தோட சம்பத்தை உயர்த்தப்பட்டோம்னா கண்டிப்பா இருக்க மாட்டோம். அதனால இன்னும் எங்களை வச்சிருக்கிறார். அப்ப நாங்க இன்னும் என்ன செய்யணும்? கத்தருக்காக பல காரியத்தை செய்யணும். மேன்மையா வாழறது எங்களை சொப்பட வந்துட்டோம்னா எடுத்து முடிஞ்சு எங்களை கொண்டு என்னன்னா செய்ய வேணுமோ எங்களை உயர்த்திட்டாலும் அதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்க அவசியம் இல்லை. அதனால இன்னும் இருக்கிறோம் வேண்டாம். இன்னும் சொல்லுங்க, இன்னும் கத்தருக்காக நாங்க செய்ய வேண்டிய பல காரியம் உண்டு. ஓகே, கத்தர் நல்லவர். நேரம் பாருங்க, அறிமுகத்திலேயே தாய் போயிடும். அதனால நீங்க இதே வசனங்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்திலையும் இருக்குது, 2 நாளாகமத்துல கொஞ்சம் விரிவா இருக்கும். அதனால இதுலயும் அதுலயும் சுருக்கமா பார்க்கறதுக்காக 2 புத்தகத்திலையும் சில வசனங்களை பார்த்து நாங்க கடந்து போவோம். இவன் பெரிய காரியங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் செய்து பல காரியங்களை செய்தான். 25 வயசுல அவன் ராஜாவாக வந்தான். ஆகாஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா, யூதா. இதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், ராஜாக்களின் பரம்பரைன்னு சொன்னா இவருடைய தகப்பன் ராஜாவை இருந்து அவர் மரித்து போன போது இவன் ராஜாவாக திரும்ப வருகிறான். அதனால இவன் என்னென்னலாம் காரியங்களை செய்தான் என்பதை குறித்து சில வசனங்களை நாங்க வாசிக்க போறோம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமில்ல, அவன் 29 ஆண்டுகள் அங்க 14 டோட்டலா 29 வருஷம் அவன் ராஜாவா இருந்து எல்லா காரியம் செய்தான். பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்தான். பல காரியங்கள் அவனை குறிச்சிருக்கு. நாங்க சுருக்கமா சில காரியங்களை பார்க்க போறோம். இப்ப நாங்க வாசிப்போம் 2 ராஜாக்களின் புத்தகம். இப்ப பாருங்க, இதே வசனத்துல நீங்க 2 வசனம் முன்னுக்கு போனீங்களா இருந்தா, 2 அதிகாரம் முன்னுக்கு போனா இந்த எசேக்கியா ராஜாவாகி என்னெல்லாம் செய்தான் என்று இருக்கு. ஆனா இங்க விரிவா இருக்கு. இதுல படிச்ச மாட்டா பெரிய காரியம் இருக்கு. அப்படியே நாங்க 2 ராஜாக்களின் புத்தகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இதையும் வச்சுக்கொள்ளுங்க. நான் இடையில இன்னைக்கு வருவேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 1 வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம். ஏன்னா ராஜாக்கள் என்றபடியா ராஜாக்கள் என்றே எழுதியிருக்கு. ராஜாக்களை பற்றி ராஜாக்கள் புத்தகத்துல இருக்கும். அதனால ராஜாக்கள் என்ற புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆவி. இப்ப பாருங்க, துவக்கத்திலேயே அவன் 29 வருஷம் ஆண்டானா அப்படின்னு சொன்னா அவனுடைய கதையை துவங்கும் போது அவன் இவ்வளவு காலம் ஆண்டானோ அதை முன்னுக்கு எழுதுறது. அவனுக்கு ஒரு கதை துவங்கும் போது அவன் இவ்வளவு காலம் பிறகு வாரதெல்லாம் அப்பப்ப நடக்கிறத எழுதுவாங்க. துவக்கத்துல ஒரு மனிதனை குறிச்சுள்ளான். அப்ப நம்ம அவன் எத்தனை வயசுல ராஜாவாகினான்? 25 வயதிலே ராஜாவாகி அவன் 29 வருஷம் என்ன செய்தானா டோட்டலா அரசாண்டான். அப்ப இவ்வளவு வயது அவன் இருந்திருக்கான்னு சொல்லுங்க. 54 வயசு அவனுடைய மரணம். அதுக்கு பிறகு என்ன வயது சொல்லி அந்த ராஜாவா இருந்ததோட மடித்து போனான். அப்ப டோட்டலா எத்தனை வயசுல மடிச்சிருக்கிறான்? 54 வயசு. இதுக்குள்ள 15 வருஷம் கத்தர் கூட்டி கொடுத்ததை சேர்த்து தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, சரி. இப்ப அவன் என்ன செய்தான்னு கொஞ்சம் அதே அதிகாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போகும் சீக்கிரம். ஓகே, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் முதல் வசனத்துல என்ன வாசிச்சோம்? அவன் யாருடைய குமாரன் என்று பார்த்தோம்? ஆகாஸ் என்னும் யூதா ராஜாவுடைய குமாரனாகிய எசேக்கியா. இதை தேவனை அறியாதவர்கள் படிச்சாங்க. 1ஆம் வசனத்துல யூதா ஆகாசுடைய குமாரன் என்று இருக்கு. இங்க 4ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்துல அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி அப்படின்னு வந்தா குழம்பக்கூடாது. தாவீது என்பது தாவீதினுடைய சந்ததியைத்தான் சொல்லப்படுது. நான் அப்படின்னால இது தவறு இல்லை. இப்படி நாங்க பைபிளை தெரிஞ்சபடினால நீங்க தப்பா இயேசு கிறிஸ்துவ கூட எப்படி சொல்லப்படுகிறது? தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ சொல்லப்படுகிறது. அதனால தாவீதினுடைய தாவீதுடைய சந்ததியில எல்லாம் வருகிறதுனால தாவீது ஒரு தகப்பனாக சொல்லப்படுகிறார். ஏன்னா அவன் தான் அதாவது சவுலுக்கு பிறகு இஸ்ரவேலை ஆண்டு முதலாவது, அடுத்ததாக எல்லாரையும் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டு ஒரு நல்ல ராஜா.
தாவீதுக்கு ஒப்பான ஒரு ராஜாவாக தான் நம்ம சொல்லப்படுகிறான். ஓகே, அவன் என்ன செய்தானா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இது மிக முக்கியம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அடிக்கடி நீங்க இந்த ராஜாக்கள் புத்தகம், நாடாகமும், சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான், இன்னொரு ராஜாவை பின்னாடி இருக்கும் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்ப பாத்தீங்கன்னா இவனுடைய தகப்பன் ஆகாஷ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடைசி மட்டும் அவன் பொல்லாப்பை செஞ்சு அடித்து போனான். அவன் மேடைகளை எல்லாம் போட்டு அப்ப பாருங்க, இப்ப மகன் ஆட்சிக்கு வரும்போது தகப்பன் நல்லதை செய்துட்டு போனா அவனுக்கு என்ன இருக்கும், ஆட்சிக்கு வரைக்கும் ஈஸியா இருக்கும். ஆனா இவன் 25 வயசுல ராஜாவா வரும்போது அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்துல அவன் மறித்த பிறகுதான் இவனை கொண்டு வராங்க. ஆனா இவன் வரும்போது அவனுடைய தகப்பன் செய்துட்டு போன அட்டகாசம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இஸ்ரவேலை முழுக்க பாவம் செய்ய பண்ணி நாங்க பார்த்தோம். தாவீதுக்கு ஆலய கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினார். இந்த ஆகாஷ் என்ன செய்தா தெரியுமா, ஆலயத்தை எல்லாம் எடுத்து பூட்டிட்டார் ஏற்கனவே. அப்ப ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த நாட்கள் ராஜாக்கள் எப்படி தேசத்தை ஆளுகிறார்களோ அதை பொறுத்துதான் ஜனங்கள் தேவனை அவர்கள் ராஜாக்கள் தேவனை நம்புறவர்களாய் பயந்தவர்களாய் இருந்தா ஜனங்கள் அப்படி நடப்பாங்க. ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பு செய்தா ஜனங்களை என்ன செய்வாங்க, அந்த பொல்லாத வழியில நடந்து கொள்வாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தகப்பன் எல்லாம் என்ன செய்தான்னா, நீங்க மேல போய் அவரை பற்றி வாசிக்க நேரத்துல இதுக்கு முன்னுக்கு வாசிச்சு பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்தான்டா, பாவம் எல்லாம் செய்து இஷ்டவேல மேடைகளை போட்டு பலி செலுத்தி தேவாலயத்தின் கதவையெல்லாம் கூட்டிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இவன் வந்த அப்புறம் என்ன செய்தானா, அடுத்த வசனம் 4ஆம் வசனம், செம்மையானதை செய்கிறான். ஓகே, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். பாருங்க, அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல உலகத்துல மோசம் நாங்க வந்து இன்றைக்கு நிற்கிறோம். அவங்கள போல ஒற்றுமையான ஆக்கள் அவர்களை போல பிரிவினையும் பிரச்சனையும் விழுந்து எழுப்புற தனத்தை போல உலகத்துல இன்றைக்கவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆட்சியமா கத்தர் அவங்கள கொண்டு வந்திருக்கிறார். அப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் வனாந்திரத்துல வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாம்பு எல்லாம் கடிச்சதுனால மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கினார். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அதோடு ஞாபகமா வச்சிருக்கிறதா இஸ்ரவேலை பொறுத்தவரையில லோத்தினுடைய மனைவி உப்பு தூணா போயிட்டால் இன்றைக்கு அந்த உப்பு தூண் இருக்கிறது. ஒரு ஞாபகத்துக்காக நான் வச்சிருக்கலாம், அடையாளத்துக்காக. அது போல மோசே என்ன செய்தார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு தூணை கட்டி அதுல ஒரு பாம்பை கொடுக்கிறார். அதை பார்த்தவர்கள் அந்த நேரத்துல பிழைத்தார்கள். ஆனா அதை என்ன செய்தது அப்படியே இருந்தது. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, காலப்போக்குல அதற்கு தூபம் காட்ட வலிக்கிட்டாங்க, அதையே கும்பிட்டுட்டாங்க. அதனால இவர் வந்த பிறகு என்ன செய்யறாங்க, மேடைகள் என்றால் அந்த உயரமான இடங்களுக்கு பலி செலுத்துவாங்க. அந்நிய விக்கிரகங்கள் அந்நிய தேவதைகளுக்கு பலி செலுத்தி விக்கிரக தோப்புகள் என்று எழுதப்பட்டது. அப்படி இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இலங்கையில என்ன கதை ரொம்ப ஆச்சரியம், இலங்கையில கடவுளையே தேடாதத்தனம், பொட்டு வைக்காத திருநூறே பூசாதத்தனம், சாமி என்றா என்னென்று தெரியாதத்தனம், பத்தி முத்தி தெரியுதுங்க சில உண்மையில. அதுவும் எல்லாம் அடுக்கு அடக்கி யாராவது தப்பா நினைச்சிட்டு ஒண்ணு செய்யல. அவ்வளவு பெரிய புறக்கைக்கு அதற்கு கடவுளே என்றாலும் தெரியாதுன்னா என்ன செய்யுதுன்னா அவ்வளவு பூவும் பொட்டும் போய் பாருங்க. கோயில்கள் எல்லாம் கட்டு அரசாங்கத்துக்கு இங்க உள்ளவருக்கும் ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு அரசியல் லாபம் தானே, காசு தானே. அப்ப பார்த்தா எல்லா இடமும் தமிழ்நாட்டில் தாங்க. நம்முடைய கலாச்சாரத்துல நல்லதை செய்யலாம், வெளிநாட்டுல தமிழ மொழியை கற்றுக் கொடுக்க அதுகளெல்லாம் செய்யலாம். ஆனா என்னதான் செய்யறாங்க, எல்லாம் கோயிலா கட்டி இப்ப முழத்துக்கு முழம் ஒரு கோயில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காலம். அப்ப என்னெல்லாம் செய்யலாம். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, எல்லாம் அங்க விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி. அப்ப இதெல்லாம் பாருங்க, இப்படி ஒரு ராஜா வந்து துணிஞ்சு செய்யறதுக்கு என்ன இருக்கணும், அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். சொல்லுங்க, அவன் தைரியம் இருக்கணும். கர்த்தருக்காக இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை நடத்துறவங்க, தேவனுக்காக நாங்க இருக்கிற நாங்க பரிசுத்தமா கர்த்தருக்காக வைராக்கியமா காரியங்களை செய்கிற ஒரு ராஜாவை அவன் இருந்தான். சரி, தொடர்ந்து சிலதை வாசிப்போம். அவன் அப்படியே தொடர்ந்து 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த பாருங்க, இதுதான் மிக முக்கியம். நான் சொல்ல போறேன் முக்கியம் பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே பாருங்க, அவனுக்கு பின்னும் இதை குறிச்சு வைங்க, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அடுத்த வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த
கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் பிறகு அதிகாரத்தை தள்ளிவிட்டான். 6ஆம் வசனம் வாசிப்போம். இங்க பாருங்க, வசனத்தை கவனிக்க. அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும். பிறகு இந்த வசனம் நான் ராத்திரி வாசிச்சோன்னு, இவன் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இல்ல, கிறிஸ்துவுக்கு முன் 726வது ஆண்டுல பிறந்தவன். கிட்டத்தட்ட 600 அதாவது ஆண்டு குறைஞ்சு கொண்டு வரும். இயேசுவுக்கு முன்னுக்கட்டா கூடி இருந்து குறைஞ்சு வரும். அப்ப கிட்டத்தட்ட 726ஆம் ஆண்டு பிறந்தவன் என்றால், இப்ப கிறிஸ்துவுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வருஷம் டோட்டலா பார்த்தா இப்ப 2026 700 கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2800 வருஷம். இப்ப 2800 வருஷத்துக்கு முதல்ல இவன் என்ன செஞ்சிருக்கிறானா, பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடக்கி அரணான நகரங்கள் பரியந்தம் முறியடி. அப்ப அந்த காலத்துல 3000 வருஷத்துக்கு முதலே காசா மட்டும் என்னதான் நடந்தது, சண்டை. இன்றைக்கு இல்ல காசாவோட சண்டை, அப்போ இருந்தே காசாவில சண்டை நடந்தோம்தான் இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் புதுசா இது யாருக்கு தான் ஆண்டவர் கொடுத்ததுன்னா அந்த எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது உண்மையாக. அப்ப இந்த பெலிஸ்தர் இன்னைக்கு அது பாலஸ்தீனம் என்று சொல்லப்படுகிற பெலிஸ்தர் தான் அன்றைக்கு எதிரியா இருந்தாங்க. பாலஸ்தீனம் என்றது அந்த பெலிஸ்தர் என்றதிலிருந்து மறைவி அந்த ஒரு பேர் தான் பாலஸ்தீனா. ஆனாலும் எல்லாரும் பாலஸ்தீனா நாடுன்னு அப்படியே பொதுவாக சொன்னாங்க. அப்ப அண்டையில இருந்த என்ன நடக்குது யுத்தம் சொல்லுங்க, காசாவோட சண்டை நடந்தோம். யாரை செய்தது, எசேக்கியா ராஜா யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார் அன்றைக்கில இருந்து. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரிக்குள்ள இருக்கிற சம்பவங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்ப இதை எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற மக்கள் காசாவை இப்பதான் கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப இருக்கு பைபிள்ல இயேசுவுக்கு முந்தின காலத்துல இருந்து காசாவில யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல ராஜாக்கள் அந்த தேசத்துக்கு விரோதமா பெலிஸ்தர் எல்லாம் இருந்தாங்க, விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டாங்க. சரி, இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் முழுவதிலும் இப்படி எசேக்கியாவுடைய பல காரியங்களை கொண்டு அவன் செம்மையானதை செய்கிறான். மேடைகளை தகர்த்து விக்கிரகங்களை உடைத்து அந்த மோசே பண்ணியிருந்த பெண்களை சர்ப்பம் இன்னும் இருந்தது என்னோட ஆபத்துக்காக வச்சிருந்தாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க, எங்க எல்லாம் எங்களை ஆக்கடிப்பு அப்படித்தானே செய்யறாங்க. கல்லை கண்டா, மண்ணை கண்டா, மரத்தை கண்டா எல்லாம் கடவுளாக்கிட்டாங்க. எங்கேயோ காட்டுக்குள்ள போன நேரம் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சொல்ற எங்கேயோ காட்டுக்கு போய் இன்னும் தேடிக்கு இன்னொரு கல்லை கண்டுட்டாங்க, சிலை மாறி இருந்தது, இவங்களே உருவம் எல்லாம் போடுது. கடைசி அதுக்கு ஒரு பேர் வச்சு இப்ப முழு தமிழ்ச்சனம் அங்கதான் போகும். பக்தி கடவுள்ல நம்பிக்கை வைக்கிற பிரச்சனை இல்லை. அதனால காண்றதை எல்லாம் அவங்க அது போல இவர்களும் அப்படிதான் இருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில் அதுக்கு தூபம் காட்டின போது மோசே எசேக்கியா ராஜா உடைச்சு போட்டார். அப்படி துணிந்த ஒரு மனிதன் வரணுமா இல்லையா? அப்படி கர்த்தருக்கு விசேஷமான காரியங்களை செய்த ஒரு மனிதனாக இருந்தார். முக்கியமா சொல்ல போனா அந்த நாட்கள்ல அசீரியா ராஜா அவங்க அசீரியா பாருங்க, ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு தேசங்கள், மேதியா, பெர்சியா ராஜ்யங்கள், எகிப்து தேசம் எல்லாம் அந்த உலகத்தை ஆண்டது. மகா அலெக்சாண்டர் எத்தனை தெரியும், எல்லாம் உலகமும் பிடிச்சாங்க, எல்லாம் மேக்சிமம் எல்லாம் பிடிச்சாங்க. இந்தியாவில கூட போயினா இந்தியாவில கூட ஒரு சில பகுதியை அவரால் பிடிக்க முடியும். ஆனா குறைஞ்ச வயதுல சென்று போயிட்டார். இப்படி பல மனிதர்கள் எழுப்பி தேசத்தை அவருக்கு கிரேட் அலெக்சாண்டர், என்ன பேர், தமிழ்ல மகா அலெக்சாண்டர், ஒரு கொஞ்சம் வயசு அப்படின்னா பெரிய பெரிய காரியங்களை செய்தாங்க. அப்ப அது போல அன்றைக்கு அசீரியா ராஜ்யம் கவனிக்க பாருங்க. அசீரியாவுடைய கையில தேவன் இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுக்க இல்லையா, அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போனாங்க. பிறகு பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் மக்களை சிறை பிடிச்சு கொண்டு போனாங்க. இதெல்லாம் சரித்திரத்துல இருக்கிறது. ரெண்டும் மிக முக்கியமானது. அப்ப இவன் ராஜாவா இருந்த காலத்துல அந்த உலகம் முழுவதிலும் யாரு ஆட்சியில இருந்தாங்கன்னா, அசீரியா இந்த உலக தேசங்கள் பல எல்லா ஜனங்களையும் பிடித்து ஈவன் இஸ்ரவேல பிடிச்சிட்டாங்க. கவனிங்க, இப்ப சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் என்ன செஞ்சது, 2 கோத்திரமா பிரிஞ்சிச்சு. அப்ப இவன் யாருக்கு ராஜாவா இருந்தான், யூதா கோத்திரத்துக்கு தான் ராஜாவா இருந்தான். ஏற்கனவே அசீரியா இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேல் நான் சொல்லும் போது இந்த டைம்ல இஸ்ரவேல் சொன்னா எது, அந்த 10 கோத்திரங்கள் தான் இஸ்ரவேல். இது யூதா, உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம சொல்லிட்டேன். அதாவது 12 கோத்திரம் 2ஆ பிரிஞ்சு 10 கோத்திரம் ஒரு பக்கம், யூதாவும் பெஞ்சமீனும் ஒரு கோத்திரம். அப்ப இவன் யூதாவுக்கு ராஜாவா இருந்தான். இஸ்ரவேலுக்கு ராஜாண்டா இதை குறிக்கிறது பாருங்க. மேலே நாங்க வாசிச்ச போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷம், நீங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். அப்ப இஸ்ரவேல் என்ற 10 கோத்திரத்துக்கு
அந்த ஓசையா என்கிற ராஜா 3 வருஷம் ராஜாவை எடுக்கும்போது இவன் யூதாவுக்கு ராஜாவா வரான். எல்லா இடத்துலும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கும். அதை நீங்க மறக்கக்கூடாது வேதத்தை அப்படி படிக்கும் போது. சரி, அப்ப அந்த நாட்கள்ல இந்த இஸ்ரவேலையும் இந்த அசீரியர் பிடிச்சிட்டாங்க, எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்ப பிடிச்சு எங்க வராங்கன்னு சொன்னா, இப்ப எங்க வர்றாங்க, எருசலேமுக்கும் வந்துட்டாங்க. இப்ப எசேக்கியா ராஜாவா இருந்த காலத்துல அப்ப இவன் ராஜாவாக வந்து இந்த காரியம் எல்லாம் செய்து காரியம் செய்யறாங்க. இன்னும் ஒரு அங்க போவோம் ஒருக்கா, இதை எப்படியே வச்சுக்கொள்ளுங்க, திரும்ப இங்க வருவோம். நாங்க 2 நாடாகமத்துல வாசிச்ச பகுதிக்கு போவோம். அதுலயும் நீங்க ஒரு வசனம் வாசிங்க, 29ஆம் அதிகாரம். அங்க கொஞ்சம் விரிவா இருக்கு, அதனால நான் அங்க போகல. அதுல நீங்க வீடுகள்ல வாசிங்க. 2 நாடாகமும் 29ஆம் அதிகாரம். நாங்க 32 படிச்சோம் போல. இப்ப நீங்க 29ல ஒன்று வாசிங்க. அதுல கொஞ்சம் விரிவா எழுதப்பட்டிருக்கிறது. 29ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 1ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியா 25ஆம் வயதில் 3 மட்டும் படிக்கலாம். பாருங்க, எசேக்கியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். பாருங்க, இந்த இதுல அங்க தகப்பன் இன்னாருடைய மகன் எழுதியிருக்கு. இந்த நாடாகமத்தில் எப்படி இருக்கு, தகப்பனை பற்றி ஒண்ணும் எழுதையில. அவன் என்ன செய்தானா, சகரியாவின் குமாரத்தியாக அவனுடைய தாயின் பேர் அபியா. இப்ப ஒவ்வொரு தரம் ஒவ்வொன்றை சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன பத்தி போய் சொல்லணும்னா என்ன செய்வீங்க, ஒரு ஆள் தனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லு, செல்வம் பிறகு ஒரு மாதிரி சொல்லுவார், அம்மா வந்து வேற மாதிரி சொல்லுவா. அம்மா ஜெபிப்பா, நான் போற சேர்த்து ஜெபிப்பா. இப்ப வித்தியாசம் தவறா சொல்றீங்க. அவர் வேற மாதிரி என்ன சொல்லுவார், நீங்க இந்த மாதிரி வேற ஒரு அடையாளம் சொல்றீங்க. அது போல இந்த நாடகத்துல வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப இவன் 25 வயசுல வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க, கரெக்டா வயது ஆண்டெல்லாம் சொல்லுவாங்க. அவன் வந்திருந்தான். அடுத்த 2-3 வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது பாருங்க, அவன் தன் இங்க அப்படி எழுதப்பட்ட தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, அவன் தன் ராஜ்ய பாடத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவரை. பாருங்க, இதை நீங்க வாசிச்சீங்கன்னா, இது மட்டும் அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த ராஜா அங்க நாங்க சும்மா சிம்பிளா பார்த்தோம் தானே, அவன் செம்மையானதை செய்து பலிபீடத்தில் அகற்றினால. இதுல நாடாகமத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்களுடைய காரியங்கள் விரிவா எழுதப்பட்டிருக்கும். இந்த அதிகாரம் ஃபுல்லா வீட்டை போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது இங்க விரிவா இருக்கு. அவன் என்ன செய்தானா, ஆலயத்தின் அங்க அப்படி எழுதல, ஆலயத்தின் கதவை திறந்தான் அப்படின்னு இந்த கவனிங்க. பாருங்க, அவன் வந்து ராஜாவாக வந்தது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தது மாத்திரமல்ல, சாலமோன் கட்டின ஆலயம் இப்ப எப்படி இருக்கு, பூட்டப்பட்டிருக்கிறது. நாங்க சாலமோன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு முன்னுரிமை, ஒரு இறுதியத்தில் ஒரு பாரத்தை கத்த தாவீதுக்கு கொடுத்ததுனால, தாவீது கர்த்தருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்ததுனால கத்த தாவீதை ஒரு மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தார் என்று தாவீது சொல்லி அதனால அவர் உயர்த்தினார். ஆனா அதுக்கு பிறகு 10 ராஜாக்களுக்கு மேல வந்த பிறகு இவனுடைய எசேக்கியா ராஜாவுடைய தகப்பனாகிய ஆகாஸ் என்ன செய்தான், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தேவாலயத்தின் கதவை பூட்டிட்டான். அப்ப யாரு தேவாலயத்துக்கு போயிருப்பாங்க, ஒருத்தரும் போகல. அவங்க என்ன செய்தாங்க, விக்கிரகங்கள் எல்லாம் ஆராதிச்சு மேடைகள்ல பலியிட்டு மோசையுடைய அந்த பெண்களை சர்ப்பத்துக்கு தூக்கம் காட்டி என்னதான் செய்தாங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தாங்க. அப்ப ஒரு ராஜா வந்து கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது அது பெரிய மேன்மையா இல்லையா சொல்லுங்க. அப்படி ஒரு ராஜா எழும்பாம இருந்தா என்ன நடந்தது. அப்ப எசேக்கியா ராஜாக்களுடைய வரிசையில அவன் மிக மிக முக்கியமான ஒரு ராஜா. நாங்க இன்றைக்கு சும்மா சொல்ற மாதிரி இல்லை. அன்றைக்கு சும்மா ராஜாண்டா இப்படி இருக்கு இப்படியெல்லாம் இல்லை. அவருடைய அந்த நாட்கள உடுப்புகள், ஈட்டிகள், குதிரையில போவாங்க, பலசாலிகளா இருப்பாங்க. சும்மா நினைக்கிற மாதிரி இன்றைக்கு மாதிரி இல்லை யுத்தங்கள். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருந்து அதை செய்வதற்கு என்ன வேணும், ஒரு துணிவு வேணும். அவன் என்ன செய்தான் என்றால் கர்த்தரையே நம்பினான். எல்லாவற்றையும் பலசாலிகள் ராணுவம் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அதை பார்க்கலும் அவன் என்ன செய்தானா, கர்த்தரை நம்பி எல்லா காரியத்தையும் செய்கிறான். நீங்க இதுகளில் மிச்சம் வீடுகளை போய் வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆலயத்தை கதவை திறந்தது மாத்திரமல்ல, ஆலயத்தில் இருக்கிற ஆராதனைகள், லேவியர், ஆசாரியர்கள், தலைவர்கள் எல்லா காரியம் செய்து ஆலயத்தை பழுது பார்த்து ஆலயத்தை ஃபுல்லா எல்லாம் செய்கிறாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வந்து ஆலயத்துக்குள்ள போய் கர்த்தரை ஆராதிச்சு அவர்கள் என்னென்ன செய்தாங்களோ அதை நான் உடைச்சு தகர்த்து சும்மா சரியா எழுதும் போது வாசிக்கும் போது ஒரு பெரிய பொருள் சொல்லுங்க. அப்ப மக்களை திரும்ப கர்த்தருக்குள்ள நடத்தி அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு காரியம் செய்தார். பாருங்க, ஒரு மனிதன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை வந்தது. ஆனா கட்டின ஆலயம் இப்ப எப்படி இருக்கு, பூட்டப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்காக ஆலயம் இருக்கிறது. ஆனா ஜனங்கள் ஆலயத்துக்கு வரவில்லை, கர்த்தரை ஆராதிக்கல. அவர்கள் விரும்பின வண்ணம் பாவம் செய்து காரியங்கள் செய்த போது இதெல்லாம் அவன் செய்து
பெரிய காரியங்களை செய்தது மாத்திரமில்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்ல போறேன். அதுக்கு பிறகு என்ன நடந்தா இதெல்லாம் நீங்க வீடுகள்ல வாசிங்க. அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய உடன்படிக்கைகளின்படி நடந்தான். மோசையுடைய நியாய பிரமாணம் எல்லாவற்றின்படி நடந்தான். இந்த ஆண்டுல உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்ற காரியம், எவர்களை எல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் என்ன செய்தாங்க? கர்த்தர் கொடுத்த அந்த நியாய பிரமாண கட்டளைகளை கை கொண்டுதான் எல்லாம் செஞ்சாங்க. கை கொள்ளாத ஒரு மனிதனால செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அப்ப உபாகமம் 28 நீங்க மறக்க கூடாது. என்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் அப்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தால்தான் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சொல்லுங்க என்னையும் உங்களையும் மேன்மையாக வைப்பான். இந்த கட்டளைகளை எல்லாம் கை கொண்ட ஒரு ராஜாவா இருந்து இதெல்லாம் அவன் செய்தான். ஆனா அதுக்குள்ள என்ன செஞ்சான்னு சொன்னா ஒரு முக்கியமான காரியம், அவன் கர்த்தரை நம்புகிறதுல அவனுக்கு முன்னும் ஒரு ராஜா எழும்பில. பின் அப்ப தாவீதை பார்க்கல கர்த்தரை நம்புன ஒரு ராஜா. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனா ஏன் கர்த்தரை நம்பினான்னு சொன்னா நீங்க இங்கேயும் வாசிக்கலாம். ஏசாயா புத்தகத்திலே கூட இவனை குறிச்சு இசைக்கியாவை குறித்து நாங்க பார்த்திருக்கோம். வியாதிப்பட்ட போது 15 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தால் அந்த சம்பவத்தை நான் போகல. ஓகே, அப்ப சரி இப்படியே இருக்க நாங்க திரும்பவும் அங்க வரப்போறோம்னு சொன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியே இந்த அதிகாரம் முழுவதும் அவன் என்ன செய்தான்டா? கர்த்தருக்காக செய்த பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு என்ன செய்தான் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் போதிக்கிறவனா இருந்தான். ஜனங்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்தான்டா? எல்லா ஜனங்களையும் போதித்து கொண்டு வந்தான். இப்படியே 32ஆம் அதிகாரத்துல பிளீஸ் 7 மட்டும் கூட வாசிங்க. அவன் ஜனங்களை இப்படி எல்லாம் நடத்தி தேவிய ஆசாரியர்களை வழி நடத்தி எல்லா காரியம் செய்து சபைக்குள்ள ஆராதனையில ஒழுங்குகள் கர்த்தருக்கு கொடுக்குற தசமபாகம் கொடுக்குற எல்லாம் செய்கிறான். நீங்க வீடுகளில் போய் வாசிங்க. ஜனங்கள் எல்லாம் தசமபாகம் காணிக்கை எல்லாம் கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்து மண்டக சாலைகளை எல்லாம் கட்டி அப்ப ஆராதனையில ஒரு பெரிய திருப்பத்தையும் எழுப்புதலையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிற ஒரு பெரிய மனிதன் அவன் இருந்தான் ராஜா. சும்மா ஜனங்கள் கர்த்தர் சும்மா ஒருவனை உயர்த்த முடியாது. அதுக்கு அந்த பிரயாசப்பட்டான். சரி, இப்ப 32 நாளாகம் என்று சொல்லியா 2 நாளாகம் 32 7 மட்டும் வாசிங்க. 7 மட்டும் வாசிங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். பாருங்க 6 படிக்க சொல்லி அப்பதான் விளங்கும். ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வர செய்து இந்த ஜனங்களை நோக்கி அவன் என்ன சொல்றான்? ஜனங்களை நோக்கி அவர்களை நோக்கி நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். பாருங்க, அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பாருங்க, அவனோடு இருக்கிறது மாம்சபியம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார். 2 முக்கிய பாருங்க, அவன் கர்த்தரை எல்லா சூழ்நிலையும் நம்பின ஒரு ராஜாவிட அவனை போல முன்னுக்கும் ஒருவனும் எழுப்பினதில்லை, பின்னுக்கும் எழுப்பினதில்லை. அவன் தான் மாத்திரம் நம்ப இல்லை. என்ன செய்தானா? தேவாலயத்தை கதவை திறந்து எல்லாம் செய்து ஜனங்களை என்ன செய்தானா? இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைக்கும்படி செய்தான். அதுதான் மிக மிக முக்கியம். இப்ப பாருங்க, நான் மாத்திரம் இந்த தரிசனத்துக்காக ஒப்பு கொடுக்கிறதுனால சபையை கட்ட முடியுமா? நீங்க எல்லாம் அதுக்காக பிரசங்கம் பண்றோம், கத்தி கத்தி எல்லாம் செய்யறோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவன் என்ன செய்துட்டான்? ஜனங்களை பலப்படுத்திட்டான். முதல்ல எல்லாத்துல என்ன வந்தாலும் பரவாயில்ல, அசீரிய ராஜா வந்தாலும் யாரும் வந்தாலும் பயப்படாதீங்க. அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவரோட அதிகம். அவர்களுக்கு இருக்கு மாம்ச புயம் இருக்கிறது. எங்களோடு இருக்கிறவர் யாரு? எங்களுக்காக பாருங்க துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்ப எங்களுக்கு விரோதம். அப்ப அப்படி ஒரு நம்பிக்கை சும்மா நாங்க வாயில கதைக்கிறது இலகு. அந்த நம்பிக்கையோட இருதயத்துல இருந்தது. சும்மா நாங்க இன்னைக்கு கர்த்தர் ஒரு மனம் உயர்த்தினார் வாசிச்சுட்டு நம்ம உயர்த்துவார் என்று சொல்றது ரொம்ப ஈஸி. அப்படி செய்ய அந்த அர்ப்பணிப்பு நமக்கு வந்தா தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சும்மா ஏதோ வந்துட்டு போறோம் அதனால ஒன்றும் நடக்காது.
அப்படி ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வரும். அப்படி வந்தா தான் காரியம். அப்ப ஜனங்களை அப்படியெல்லாம் நடத்தி காரியம் செய்தால் என்று நாங்க பார்க்கிறோம். இப்ப 2 நாளாகமத்துக்கு போவோம். இப்ப இப்படி எல்லாம் இருக்கிற போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்குது. 2 ராஜாக்கள் புத்தகம் 18 நாங்க வாசிச்சோம். இப்ப 19ஆம் அதிகாரத்தை பார்க்க போறோம். அங்கே அவன் எல்லாம் என்னென்னலாம் செய்தான் என்று பார்த்தோம். இப்ப 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்திலே இப்படி எல்லாம் இருக்கிற போது அந்த பாத்திரம் தானே காசா மட்டும் பெலிஸ்தரை எல்லாம் அவன் என்ன செய்தான், துரத்தி முறியடித்து எல்லாம் காரியங்களை செய்து கொண்டு இப்படியே வந்து கொண்டிருந்தான். இப்ப வாசிங்க 9ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 18 9ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசியாவின் 7ஆம் வருஷத்துக்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாகார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். சமாரியாண்டா என்னது? எது சொல்லுங்க. சமாரியாண்டா இது சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? சமாரியாண்டா இது யூதா, அதாவது இஸ்ரவேலுடைய தலைநகரம் சமாரியா. கவனிங்க, எருசலேம் அந்த யூதா கோத்திரத்துக்கு, யூதா பட்டணத்துக்கு, யூதா கோத்திரம் எது தலைநகரம்? எருசலேம் இருந்தது. அப்ப சமாரியா இதனுடைய தலைநகரம், சமாரியா தலைநகரம் இஸ்ரவேல், அதாவது அந்த 10 கோத்திரங்களுடைய தலைநகர். சமாரியாவை பிடிச்சான்னு சொன்னா என்னதை பிடிச்சாங்க? அந்த 10 கோத்திரம். நமக்கு தெரியாது. விஜய்க்கு அப்படி சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. சரி, என்ன செய்யறோம் நாம வந்து கத்தி சரி. அப்ப சமாரியாவை வந்து முற்றுகை போட்டானா அசீரியாராக வந்து பிடிக்கலாம். ஓகே, இந்த வாசிப்போம். இப்படி எல்லாம் நடந்த போது 3 வருஷம் சென்ற பின்பு அவர்களை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒசியாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. எல்லாவற்றையும் அசீரியா ராஜா பிடிச்சு எல்லாம் செய்துட்டான். அசீரியா ராஜா இஸ்ரவேலிய அசீரியாவுக்கு சிறை பிடித்து கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோர்னும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் அசீரியா ராஜாவுடைய கையில இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரங்களையும் சமாரியாவை எல்லாம் அவன் முற்றுகை போடும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்ததை காரணம் அவர்கள் தங்கள் தேவனாகிய 12ஆம் வசனம், அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதனாலதான் தேவன் என்ன செய்தார்? அசீரியா ராஜாக்களுடைய கையில யாரை ஒப்பு கொடுத்தாரா? இஸ்ரவேல். யோசிக்கிறீங்க சொல்லுங்க. இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரம், இஸ்ரவேல் தேசம் என்றே சொல்லப்படும். இந்த யூதா என்ன பிடிபடுறாங்க, அதெல்லாம் பிடிச்சிட்டான். ஆக இப்ப கடைசி அதெல்லாம் பிடிச்ச பிறகு எங்க வரப்போறான்? அசீரிய ராஜா எருசலேமுக்கு வரப்போறான். இப்ப அங்கேயும் வரப்போறான். அடுத்த வசனம் இப்படி இருக்கும்போது அடுத்த வசனம் ஓகே, ஒரு சில வசனத்தோட நான் போயிடுவேன். உங்களுக்கு சொன்னதான் விளக்கம். அடுத்து தொடர்ந்து 13ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய 14ஆம் வருஷம் பாருங்க, 14 வருஷம் அவன் அரசாண்டுட்டான். 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அடுத்த வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 அதை சொல்ற பாருங்க. இப்ப வந்து இங்கேயும் வந்துட்டான், யூதாவுக்கும் வந்து அங்கேயும் பல பட்டணங்கள் எல்லாம் பிடிச்சிட்டான். இப்ப இன்னும் எருசலேமுக்கு வரையில யூதாவிலையும் பல பட்டணம் இருந்தது, இன்னும் கணக்க பட்டணங்களை பிடிச்சிட்டான். எருசலேமும் ஒரு பட்டணம், அதாவது தலைநகரமா யூதா கோத்திரத்துல இருந்தது. இங்க வரையில ஆனா இவன் என்ன செய்யறான் என்று சொன்னா, இப்ப இன்றைக்கு நடக்கிற அதே யுத்தம் தான் அன்றைக்கு நடந்தது. இவன் என்ன செய்யறான்? அந்த ராஜா கண்டிப்பா அசீரிய ராஜா பெரிய படைபலமாய் இருந்தவன், ஒரு உலக எல்லா தேசங்களையும் பிடிச்சிட்டான். இஸ்ரவேல் தேசத்தை பிடிச்சிட்டான். இப்ப வந்து எருசலேமுக்கும் வந்து அங்கேயும் யூதா பட்டணத்துல பலதை பிடிச்சோன்னா இவன் என்ன செய்யறாங்க? அந்த காலத்துல இப்ப நடக்கிற இப்ப உக்ரைன் இப்ப ஈரான் அமெரிக்கா யுத்தத்தை பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா வந்து இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு சரித்திரம் கொஞ்சம். அவங்க வந்து இந்த கப்பலை எல்லாம் கொண்டு நிறுத்தி அதை கொடுத்து என்ன செய்யலாம், கொஞ்சம் பயப்படுத்தி என்னத்துக்கு அங்க இருக்கிற அந்த கனிம வளங்கள் எண்ணெய் அதெல்லாம் எடுத்தாக்கான ரம்புக்காக தான் தேவை. அதுக்காக கொஞ்சம் வெறுக்கி இப்ப பேச்சுவார்த்தை நடக்கும். 17ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை, அது சரி விளையாட்டு யுத்தம் நடக்கும். இதே மாதிரிதான்
அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீர் என்னோட வராதே, நான் உங்களோட சமாதானமா வாரேன்னு சொல்லி வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்து சேர்க்க என்ன செய்யலாம் அனுப்புறான். நான் அதுக்கு கோயில் ஆலயத்துல இருந்த கதவுல இருந்த பொன் வெள்ளி தகடு எல்லாம் கொடுத்து அனுப்பினாலும் அவன் என்ன செய்யல, சமாதானத்துக்கு வரையில. இப்ப அமெரிக்கா ஈரான் தான் கேட்குது, என்னுடைய அந்த ஏவுகணை இதுகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிப்பாட்டப்படும், ஒரு லிமிட்டுக்கு மேல போகக்கூடாது, ஒரு எண்ணெய் வளர்க்காணி அதெல்லாம் எனக்கு வேணும். அப்ப ஒவ்வொரு நாளையும் எல்லா தேசங்கள்ல பெரிய தேசங்கள் போய் அமெரிக்கா போல வல்லரசுகள் போய் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறது. அங்க உள்ள அந்த காரியம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையில உள்ள அவருக்கு தான் உயிர் தான் தேவை. அப்ப அது போலதான் இவங்களும் அந்த காலத்துல பல தேசங்கள் கப்பம் கட்டுறதா இருக்கும். அப்ப எசேக்கியா இதெல்லாம் கொடுத்து அனுப்பினாலும் அவன் என்ன செய்யலாம், வாங்கிட்டான். கடைசியில முதல் சமாதானம் பண்ணுவாங்க. யுத்தம் ஒரு எதிரி நிற்கும் போது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்ப நடக்கிற மாதிரி தான், சேம் தான். இதெல்லாம் பைபிள் அரசியல் எல்லாம் பைபிள் எல்லாம் கற்றுக்கொண்டவங்க. அப்ப இதெல்லாம் கொடுத்தாலும் அவன் அதெல்லாம் வாங்கி போட்டு கடைசி என்ன செய்யலாம், திருப்பியும் சண்டைக்கு வர்றதுக்காக அசிரியா வருது, இதெல்லாம் இப்படியே அங்கால போவோம் நாங்க முடிக்கிறதுக்காக அடுத்த அதிகாரத்துக்கு போவோம். அடுத்த அதிகாரத்துக்கு போக முன்பாக ஓகே, இதுக்கு பிறகு இதெல்லாம் முடிஞ்சு இதுக்கு பிறகு ஒரு சமாதானம் வர இல்லை. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். திரும்ப இப்ப நீங்க 14ஆம் வசனம் வாசிங்க ப்ளீஸ். ஆகிலும் இதெல்லாம் கொடுக்கும் அங்க சமாதானம் உண்டாகிற. ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து ரப்ராக்கையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு மன்னார்துறையின் வழியில் உள்ள மேற்குளத்தின் சாலக தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னாவென்னும் சம்பிரதையும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். சரி பாருங்க, இப்ப நான் போகும்போது திரும்ப வருகிறாங்க. அப்ப இவங்க ராஜாவை அழைத்து அனுப்புறாங்க. அங்க ராஜாக்கள் பேச மாட்டாங்க. அவருடைய சார்பில் என்ன சொல்லுவாங்க, 2-3 பேர் போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஈரானோட பேசுறதுக்கு அவர்கள் இப்ப அடுத்த பேச்சுவார்த்தை இங்க சுவிஸ்ல நடக்க போது 17ஆம் தேதி 6 வாரம் நாள் மருமகன் இன்னும் ஒரு சிலர் பேசினார். தலைவர்கள் போக மாட்டாங்க நேரடியா பேசுறதுக்கு, அவர்களுடைய சார்பில் போவாங்க. இப்ப இது போல ஒரு சிலர் வரும்போது எசேக்கியாவுடைய ராஜாவுடைய பகுதியிலிருந்து 3 பேர் போறாங்க. அங்க இருந்து ஒரு சிலர் வராங்க. ரப்சாக்கே என்று சொல்லப்படுகிற ஒருவன், அந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப்புக்கு பதிலாக அவன் தான் ஒருவன் இங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து அவன் இதெல்லாம் நாங்க ஏசாயா புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். அவன் சொல்லுகிறான், யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு நீ சொல்லுகிறாய், அது ஒரு வாய்ப்பை சென்று நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறது. நான் இந்த வீடுகளை போய் பாருங்க, நேரம் போனதால நான் சீக்கிரமா போறேன். இப்படி அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவன் என்ன செய்யறாங்க, அந்த ஜனங்களோட இந்த தலைவர்கள் போறாங்க. தலைவர்களோட பேசும்போது ஜனங்களுக்கு எல்லாம் கேட்குது. அப்ப இவங்க இப்படியெல்லாம் செய்த போது சீக்கிரமா முடிக்கிறதுக்காண்டி அங்கால போற அதை விட ஏடனமா சொல்றாங்க. அதை மாத்திரம் வாசிங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. சரி 22 வாசிங்க. சொல்லி கோவில் 22 வாசிங்க. நீங்கள் பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி பாருங்க. அப்ப எல்லாம் இப்படி எல்லாம் எசேக்கியா சொல்லி இதாண்டி உங்களை என்ன செய்யலாம், கர்த்தரை நம்ப பண்ண பார்க்கிறான் என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லுகிறார்கள். அடுத்த 23ஆம் வசனம், நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், சபதம் கூறு. நீ என் ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோட குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியா அது பாருங்க, எவ்வளவுக்கு கேவலப்படுத்திலுமோ அவமானப்படுத்திலுமோ நான் உனக்கு 2000 என்ன கொடுக்குறேன், 2000 குதிரைகளை தானே உன்னால. அப்படி உனக்கு 2000 குதிரையில ஏறக்கூடிய வீரர்கள் இருந்தா, ஏன்னா அவ்வளவு பெரிய தேசம் அசீரியா என்பது பெரிய ஒரு படை. கிட்டத்தட்ட அவர்கள் 2 லட்சத்துக்கு மேல படைகள் வந்திருக்கு. நான் நீ மிஞ்சினா ஒரு அவமானம் பாருங்க. ஒரு பெலிஸ்து அவன் யாரு தாவீதுக்கு விரோதமாக நின்ற என்ன பேரும் என்ன அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு.
கோலியாத் வந்து இப்படிதான் சொன்னான், உங்கள யாராவது பெரிய வீரன் இருந்தா என்னென்ன அனுப்புங்க. கடைசியா சின்ன தாவீது வந்து சும்மா யுத்தத்துல என்ன நடக்குன்னு பார்க்க வந்த தாவீது தான் அந்த கோலியாத்தை நகடி அன்றைக்கு சவுலும் ஜோனாத்தான் இருந்தவனா என்ன செய்தாங்க, கோலியாத்துக்கு பயந்திருந்தாங்க. இந்த ராஜா என்ன சொல்றான், அசீரிய ராஜா அந்த நான் 2000 குதிரையை தாரன், உனக்கு உன்னால முடிஞ்ச அந்த 2000 குதிரையில ஏற்றுற வீரர்களே யார்கிட்ட இல்ல, எசேக்கியாவிட்ட இல்ல. அப்படின்னா அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பிசாசு இப்படித்தான் செய்ய வரணும். இது இன்றைக்கு அன்றைக்கு இருக்கிற ஒரு மாமிச யுத்தம். இந்த ரப்சாக்கே என்று சொல்லப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா நான் வேற பல பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன், பல ஊழியர்கள் சொல்றது. ஆனா அது வந்து ஒரு ஆவி என்று சொல்றாங்க. என்னடா இவன் வந்து தேவாலயத்தை சுத்திகரிச்சு இன்றைக்கு ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர் கூட ஒரு சபை நடத்துறது கூட எசேக்கியாவை நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த ரப்சாக்கை வந்து யாரும் பிசாசின் ஆவி. அவன் வந்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த யூதா பட்டணத்தை அடிச்சு நொறுக்கிய ஆலயத்தை எல்லாத்துக்கும் வந்திருக்கிறான். எதிரிகளா இருக்கிறாங்க. இவங்க கர்த்தருக்கு எல்லா ஜனங்களையும் செய்து காரியங்களை செய்யறான். அவன் வந்து இவங்க சொன்னாங்க, நாங்க கர்த்தரை நம்புகிறோம் என்று இசைக்கு அவங்களை ஏமாற்ற விடாதிருங்கள் என்று யாரோட பேசுறான் தெரியுமா? ஜனங்களோட தலைவர்களோட பேசும்போது ஜனங்க கேட்கலாம். இன்றைக்கு ஒரு சபைய நீங்க இன்னொரு விதத்துல கவனிச்சு கொள்ளணும், மறக்காம. சில நேரத்துல சபைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியாம பிசாசு மேலிடத்துக்கு வரமாட்டான். எங்க வருவான்? அங்க ஜனங்களோட வந்து பேசுவான். உங்களோட பாஸ்டர் என்ன பெரிய பாஸ்டர் பேர், நீங்க எத்தனையோ 1000 சபை இருக்கு, இந்த சபைக்கு போறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ ஒரு விதத்துல ஜனங்களுக்குள்ள சின்ன சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. சில ஆட்கள் வந்து கொண்டிருப்பாங்க, திடீர்னு வர மாட்டாங்க. எனக்கே தெரியாது, ஏன்னு தெரியாது. அங்க இப்ப சில பிள்ளைகளோட ஊழியத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது சபைக்கு என்ன நடக்க வந்து சொல்லுவாங்க. ஒரு கூட்டங்கள் அதுக்கெல்லாம் தரும்போது சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயம் தெரியாது. ஏன்னா அங்கேயே என்ன செய்யும் பிசாசு, ஒருத்தர் குழப்பினா 2 பேர் சேர்ந்து வராம விட்டுருவான் சபைக்கு. எனக்கு கடைசி மட்டும் தெரியாது. ஆனாவது வரையன்னா கடைசியா நான் போய் ஏன்னு நான் கேட்கும் போது அந்த சிஸ்டர் இப்படி சொன்னவா அதான் நான் வரையல, அந்த பிரதர் இப்படி சொன்னது அதனால நான் வரையலன்னு சொல்லுவாங்க. பிசாசு அப்படித்தான் செய்யும். ஒரு யுத்தத்துல நான் சொன்ன ஒரு ஆகார் செய்த காரியத்தினால யோசுவாவுக்கு தெரியாது என்ன நடந்தது, யுத்தத்திலேயே தோல்வி என்று தெரியாது. அதனால பல இந்த ரப்சாக்கையின் ஆவி என்றது என்ன செய்யாது, நேரடியா தலைவர்களை எதிர்க்காது, சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்குள்ள என்ன செய்யும், விதைகளை விதைச்சிடும். சின்ன சின்ன விதைகளை விதைச்சு சபைக்குள்ள குழப்பம் பார்த்து கூட தெரியும் தானே. ஒரு சிஸ்டர் இப்படி சும்மா பார்த்ததா அதான அதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு பகுதிக்கு சொல்ற ஒரு வார்த்தை சபைக்கு என்ன செய்யும், குழப்பத்தை கொண்டு வந்து ரப்சாக்கு இதைத்தான் செய்தான். அவன் கடைசியில் என்ன செய்யறான்னு பாருங்க. அவன் அவ்வளவுக்கு இசைக்கியாவையும் ஜனங்களையும், அந்த இசைக்கியா நாங்க பார்த்தோம், ஜனங்களையெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க பண்ணி அவனும் நம்பி எல்லாம் செஞ்சிருந்ததுனால இந்த ஜனங்கள் செவி கொடுக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொரு வசனம், அவன் கடைசி எப்படி எல்லாம் அவனை அந்த ஜனங்களை பாருங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த 3 தலைவர்கள் போறாங்க தானே, அவங்க போய் நிற்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 26ஆம் வசனம் வாசிங்க ப்ளீஸ். நேரம் வந்து பார்க்காதீங்க, முடிப்போம். 26 வாசிங்க. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனான எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கை என்று வந்த அவன் அசீரியா ராஜாவுடைய சார்பில் வந்த ரப்சாக்கையை பார்த்து, உமது அடியாரோடு சீரிய பாசையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அரங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களுடைய யூத பாசையிலே பேச வேண்டாம் என்றாங்க. இப்ப வந்தவங்களோட சொன்னாங்க, நீங்க அசீரியா உங்களோட இந்த பாசையில பேசுங்க. ஏன்னா ஜனங்கள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா இன்னும் வாங்க போகும், ஜனங்கள் குழம்பிடுவாங்க. இன்னைக்கு ஜனங்கள் சபைக்குள்ள குழப்பத்தை பிசாசு உண்டு பண்ணினா சபையை சீக்கிரம் தேசில இடிச்சிடலாம். பல சபைகள்ல ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை பிசாசு கொண்டு வருவாங்க. எங்க யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அதை நான் சொல்றேன். ஒரு ஆத்மாவு கூட சபைக்கு இடர்களா இருந்தா அதனால சபைக்கு இடர்கள் வரும். அதனால ஜனங்கள் மத்தியில அப்ப இவர் சொன்னா யூத பாசையில பேசும் என்றால் அதுக்கு ரப்சாக்கு 27ஆம் வசனம். அதற்கு ரப்சாக்கு உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும், இதுதான் சிறுநீரை குடிக்கவும், அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும், உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச பாருங்க. அப்ப என்னவா, அவன் வந்து ஜனங்களை சூழ்ந்து போகப்பட்டனா என்ன செய்வாங்க, ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சொல்றான், உங்களோட ராஜாட்டையும் வரையில, உங்கள் தலைவர்களோட பேச நாங்க வரையில. யாரோட பேச வந்திருக்கிறோம், ஜனங்களோட தான் பேச வந்திருக்கிறோம். ஏன்னா அசீரிய ராஜா வந்திருக்கிறார். கீழே பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த உலகத்துல எந்த ஒரு தெய்வமாகிலும் அந்த அசீரியா உண்மையில சொன்னா
அவ்வளவு திடமான நாடா இருந்தது அந்த அசீரிய ராஜா. அன்றைக்கு எந்த ஒரு நாட்டில இருந்த தெய்வமோ எந்த ராஜாக்களோ என்னுடைய பலத்துக்கு முன்னாடி ஒன்றுமே செய்யல, உங்களுடைய கர்த்தராகிய தேவன் என்ன செய்ய போறாரு என்று சொல்லி ஜனங்களை என்ன செய்தாங்க, சோர்ந்து போக பண்ண. ஜனங்களுக்குள்ள அதான் நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு செவிக்க கொடுக்க கூடாது. மற்றவர்களுடைய இதை குறை சொல்லி குற்றம் சொல்லி கூட தெரியுமா, அவரை பற்றி இந்த சித்தரை பற்றி தெரியுமா, இவரை பற்றி தெரியுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவிசுவாசமான வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை சொல்லும்போது இதை விட திடீர்னு வந்த சபைக்கு வந்தோன்னு வரமாட்டாங்க. கூட விசாரிச்சு அவங்கள சரிப்படுத்த அவங்களை என்ன என்னோட சபைக்கு போயிடுவாங்க. கேட்டா அந்த பிரதர் வந்து இப்படி சொன்னவர். இது எங்க வராதுன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு வராது. அப்ப இன்றைக்கு பிசா இந்த ரப்சாக்கின்ற ஒரு ஆவி, பல ஆவிகள் ஒரு மனிதர்களுக்குள்ள இருக்குது. இன்றைக்கு அதே ஆவி வந்து என்ன செய்யும், ஜனங்களுக்குள்ள சோர்வை உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா இவரை பற்றி, உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி என்று மனிதர்களை பொறுப்புல இருக்கிறவங்கள குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி. அப்ப நாங்க சரியான கவனமா இருக்கிறவங்க தேவ சமூகத்துல இன்றைக்கு மேன்மையாக உயர்த்தப்பட இந்த சும்மா எசேக்கியா ராஜா அந்த மேன்மைக்கு வரையில்லை. இந்த எதிர்ப்புகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சந்திச்சு நாங்க கடந்து வந்துதான் மேல வர வேண்டும். இதெல்லாம் தாண்டி அந்த இதுக்குள்ள விழுந்துட்டமா இருந்தா என்ன செஞ்சிருவோம், கர்த்தர்களுக்கு வாழ்க்கையில வச்சுக்கிற மேன்மையை நாங்க காண முடியாது. ஜனங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு விரோதமா அவர்கள் பேசினாங்க. இதெல்லாம் வாசித்த நேரமா போயிடும். கடைசியில சொன்னாங்க எசேக்கியா பாருங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, 32ஆம் வசனம் வாசிங்க. அவனவன் தந்தன் திராட்சைகளின் கனியையும் தந்தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தந்தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிடாதீர்கள். பாருங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்ப அசீரிய ராஜா வந்திருக்கிறாரு, நீங்க இப்ப என்ன செய்யுங்க, அவர் வந்து உங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு, அவர் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டார், கொலை செய்ய மாட்டார், உங்களை எல்லாம் என்ன செய்வார், சிறை பிடிச்சு கொண்டு அவர் தன்னுடைய தேசத்துக்கு போகிறார். இப்ப நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் இருக்க சாப்பிட்டு குடிச்சு நல்லா இருங்க, எசேக்கியாவுக்கு மாத்திரம் செவி கொடாதிருங்கள் என்றெல்லாம் அவர்கள் அப்படியே சொல்லி, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் என்ன செய்யாதீங்க என்று சொல்லாதீங்கன்னு சொன்னார்கள். ஆனா ஜனம் என்ன செய்தாங்க, ரொம்ப முக்கியம். 36ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளை இட்டிருந்தானா. நான் அடிக்கடி சொல்றது, சின்ன சின்ன காரியங்களை எடுத்து பெருசுபடுத்தி அந்த சௌரி இப்படி சொன்னா அந்த பிரதர் சொன்னாண்டு இதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. எங்க சபைக்குள்ள சின்ன சின்ன காரியம் குழப்பம் வருதோ, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற குழப்பம். ஒரு சில மனிதர்கள், நான் சொன்னேன், சில மனிதர்களை பிசாசை கொண்டு வருவான். நான் தான் சொன்னேன், இந்த வருஷத்துல நான் வந்து இந்த ஆண்டு மேன்மையின் ஆண்டு நான் சொல்லத்தான் சொல்லியிருக்கிறேன், ஊழியக்கார லீடர்ஸுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன். இந்த மேன்மையின் ஆண்டுண்டா ஒரு சிலர் அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற மேன்மை இழந்து போவாங்க. ஏன் தெரியுமா, அவங்க பிசாசுக்கு செவி கொடுக்கிற மனுஷர் என்ன செய்வாங்க, இருக்கிற ஒரு நல்ல டீமை குழப்பிடுவாங்க. எங்கேயுமே அப்படித்தான். அதனால நான் சொன்னேன், 12 பேர்ல ஒருவன் யூதாசா தான் இருப்பான், இயேசுவுக்கு தெரியாது. அது போலதான் ஒரு 10 பேர் லீடர்ஸா வந்தா ஒருவனை பிசாசு என்ன செய்வான், அவனோட பிளவீனத்தை வச்சு பயன்படுத்துவான். அதனால நாங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சபையை கட்டுறதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்க கூடாது. இந்த அசீரியர் ரப்சாக்கே வந்து ஒரு ஆவியர் அவ்வளவு சொல்றான், அவமானப்படுத்தி பார்த்தான், எல்லாம் சொன்னான், சமாதானமா பேசுறான். இந்த எசேக்கியாவுக்கு என்ன செய்யாங்க, அவன் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று எசேக்கியா ராஜாவுக்கு செவி கொடாதுங்க. என்ன இவன் பெரிய பாசரா, இவன் சொல்றதை நீங்க கேட்கணும் அவசியம் இல்லை, கர்த்தர் பைபிளை வாசிங்க அப்படி என்று சொல்லுவாங்க போதனை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, தேவ தரிசனத்துல இணைஞ்சு போகாம நம்மள சொல்லல. உதாரணத்துக்கு சொல்லணும், தண்டிக்கொள்ளுங்க, என்ன காரியம் வேணாலும் செவியுங்க, இல்ல என்ன காரியமா இருந்தாலும் அதை என்ன செய்ய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தெரிவிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்படியும் ஒரு சில மனிதர்கள் மூலமா பிசாசு குழப்பத்தை எல்லா சபையில செய்யணும்னு இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா, நான் அன்றைக்கும் சொல்லி தப்பா எடுத்துக்கூடாது. ஏதோ ஒரு காரணங்களுக்குனால ஒரு சபையை விட்டு ஒரு சில சபைக்கு நாங்க மாறுற சூழ்நிலைகள் நமக்கு வருது. அது நல்ல ரீசனோட, நல்ல காரணத்தோட. ஆனா சில ஆட்கள் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிலர் 10 சபை மாறிட்டாங்க. இது ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கை இல்லை. ஒரு சபையில வருவாங்க, அங்க குழப்பம், அங்க அவங்களால ஒரு காரியமும் எடுபடாது, இன்னொரு சபைக்கு போயிடுவாங்க. இது குழப்பற ஆவி. ஆனா டேலண்ட் இருக்கு, திறமை இருக்கு. நான் ஒரு மனசுல பொதுவா சொல்றேன், எல்லா சபைகளும் இருக்கு. இதை நாங்க இனங்கண்டு பிடிக்கணும். ஆரோட சேர்வோம், ஆருடைய அவங்க ஒரு நல்ல ஆலோசனை கூட சொல்லுவாங்க. நான் அதை சொன்னேன், அங்கீகாரம் வந்து எது நம்முடைய மேன்மையா கர்த்தர் நம்ம அங்கீகரிக்கிறோம். எனக்கு நீங்க நினைக்கிறீங்களா, எல்லாரும் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாரையும் எனக்கு தெரியும், எல்லாருடைய
ஏயிலிருந்து சேர்த்து சட் மட்டும் தெரியும், நன்மை தீமை எல்லாம் புரியும். சில இடங்கள் அமைதியா பொறுமையா இருந்து காரியங்களை செய்கிறோம்னா கர்த்தர் நமக்கு எல்லாம் வெளிப்படுத்துவார், நிச்சயமா வெளிப்படுத்துவார். நான் பல மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன். எப்படின்னா என்ன மனிதர்கள் இவ்வளவு காரியத்தை பலர் ஒழிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு அடுத்த நாள் எனக்கு தெரிய வரும், 2 நாள் தெரிய வரும், ஒரு கிழமையில தெரிய வரும். ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு விதத்துல என்ன செய்ய கர்த்தர் காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். அதனால ரொம்ப ரொம்ப நாங்க கவனமா தேவையில்லாத சத்தம். ஜனங்கள் என்ன செய்தாங்களா, மௌனமா இருந்தாங்க. அவர்களுக்கு செவி கொடுக்க மாறுத்தரம் ஒன்றும் சொல்ல வேணாம் என்று ராஜா கண்டிப்பா கட்டளையிட்டு இருந்தார். நான் இன்றைக்கு நான் சொல்றேன், தரிசனத்துல இந்த ஆண்டுல உங்களுக்கு கொண்டு கத்திருந்த சபையை கட்டுவார், பெரிய காரியம் செய்வார். குழப்பமான மனிதரோட ஐக்கியப்படாதீங்க, குழப்பமான மனிதருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. நல்லது போல பிசாசு ஒளியின் தேவனுடைய தூதனை போல வருவான். அதனால எவரையும் நம்பாதீங்க. அதைத்தான் சொல்லவாரு. எந்த காரியம் பண்ணாலும் அலசி ஆராய்ச்சி கர்த்தரால வந்ததா. எந்த மனுஷன் அவங்க எல்லாம் பேசாம இருந்தாங்க. ஒருவேளை இவங்க உணர்ச்சி வசப்பட்டு நாங்க எல்லாம் அவங்களோட வாரம் சொல்லிதான் ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த காரியம் எல்லாம் நடந்து இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல எசேக்கியா என்ன செய்யறார் என்றால், இதோட முடியல. எசேக்கியா ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது அவன் என்ன செய்தான், ரெட்டுடுத்தி கர்த்தருடைய ஆலயத்துல உட்பிரவேசித்து அவன் போய் அங்க செபிக்கிற மனிதனா இருந்தான். அவன் செபிக்கிறான். அது மாத்திரமில்ல, இன்னொரு காரியம் சொல்லுகிறான். 19ஆம் அதிகாரம் என வாசிங்க, 1, 2, 3 வாசிச்சு நாங்க கடைசியில ஆண்டவர் இந்த எசேக்கியாவுக்காக என்ன செய்தார் என்பதை பார்த்து நாங்க ஜெபிப்போம். 19ஆம் அதிகாரத்துல வாசிங்க 1, 2, 3. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் உட்பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் அனுப்பினான். பாருங்க, இவர்கள் அவன் ஏசாயாவை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டினமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பிரபு பலன் இல்லை. அடுத்தது பாத்தீங்க, ஜீவனுள்ள நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகி தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட அப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார். இப்ப என்ன செய்யறானா, அவனோட தீர்க்கதரிசி, நான் சொன்னேன் எல்லா ராஜாக்களும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசியா அண்டித்தான் இருப்பாங்க எப்பொழுதும். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாவீதோட இருந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. தாவீதோட ஒரு தீர்க்கதரிசி இருந்து அங்க அவருக்கு உதவி செய்யறார், போதனை செய்யறாரு. எசேக்கியாவுடைய நாட்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசியா இருக்கிறார். இப்ப இவர் ஆலயத்துல போய் ஜெபித்தது மாத்திரம் ஏசாயாவிடத்துல சொல்லி என்ன செய்யறாரோ, நீரும் மீதியா இருக்கிறேன்னா எல்லா எருசலேமுக்குள்ள வரையில மற்ற பட்டணம் எல்லாம் பிடிச்சிட்டாரு, ஒன்றுதான் இருக்கிறது, இந்த பட்டணத்தை பிடிக்காம மீதியா இருக்கிறதுக்காக ஜெபியும் என்று அவர் அங்க சொல்லுகிறார். அதுக்கு எசேக்கியா அங்க ஏசாயா சொல்லி அனுப்புகிறார். இவ்விதமா எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவளை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்தது நீ கேட்டதுமான வார்த்தைகளை நாட பயப்படாதே என்று நான் சொல்லி ஒரு செய்தியை நான் என்ன செய்தேன், அந்த அசீரியா ராஜாவுக்கு ஒரு செய்தியை வந்து நிற்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க, கிட்ட வந்து நிற்கிறாங்க. நான் ஒரு செய்தியை சொல்லி அவர்களை திரும்ப அனுப்புவேன் என்றெல்லாம் சொல்லி அங்க காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இதுக்கு பிறகு பாருங்க, இப்ப சரி, இப்ப வந்து ஏசாயாவிடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியிடத்துல எங்களுக்காக ஜெபி, எங்களுக்கு ஒரு துன்பம் பிரச்சனை பாடு வரும்போது இப்ப நீங்க எங்க போவீங்க, பாஸ்டருக்கு அடிச்சு ஜெபிப்பீங்க. பொறுப்புல இருக்கிறவங்க, நல்ல நண்பர்களா இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்ச நல்ல ஊழியக்காரர்களிடத்துல ஒரு பிரச்சனை ஜெபிப்பீங்க. அது தவறே கிடையாது, அது ரொம்ப நல்லது. ஆனா இவன் என்ன செய்யறான், ஆனா நாங்க என்ன செய்யணும், நாங்களும் ஜெபிக்கணும். பாஸ்டருக்கு எடுத்து பாஸ்டர் ஐயோ எனக்கு இப்படி இருக்குன்னு நீங்க இருந்தா ஒன்றுமே நடக்காது. அப்ப நானே யோசிச்சேன், என்னடா இந்த இவன் ஆலயத்துக்குள்ள வந்து ஏசாயாவிடத்துல நீ எங்களை மீதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபியும் என்று நான் சொன்ன எசேக்கியா அவர் ஜெபிச்சார்ன்றது மிக முக்கியம். அவர் ஜெபிக்கணும். அதனால நாங்க எப்பொழுதும் பாஸ்டருக்கு ஒரு பிரச்சனை வரும், உங்களோட பிரச்சனை வரும்போது பாஸ்டருக்கு சொல்லி ஜெபிக்கும் போது நீங்களும் ஜெபிக்கணும், பாஸ்டர் ஜெபிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கணும். நான் பார்த்தேன் ஒரு காரியம், உண்மையா நம்புறீங்களோ தெரியாது, அந்த மார்னிங் பிரேயர்ல
சில ஆட்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு 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 சகோதரனுடைய காரியம் நான் பேர் சொன்னா அவங்களுக்கு தெரியும், சொல்ல விரும்பல. அதான் அவங்களுக்கு அவராலும் சொல்லல. ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா நான் போன வாரத்துல அந்த அவர்கள் என்னத்துக்காக ஜெபிச்சாங்களோ அது அந்த சனுடைய வாழ்க்கையில நிறைவேறல. ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. அவரும் எனக்கு அதை குறித்து சொல்லல. அவர் சபைக்கு இப்ப வர்றவர் இல்லை. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆண்டவரே, ஏன் அவர்களுக்காக ஒரு நாள் ஜெபிக்கிறாங்களே. அப்ப நானே சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே அப்படி என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள சில காரியத்தை உணர்த்தினார். அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபிச்சாலும் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்குள்ள என்ன வரணும், கர்த்தருக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் தங்கட காரியத்தை குறித்து கர்த்தர் சம்பந்தத்துல வச்சு அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு அவளுக்கு பண்ணாம நாங்க ஜெபிச்சா ஒன்றுமே நடக்காது. அதான் நான் யோசிச்சேன். ஆண்டவர் சொன்னதை சொல்றேன், உணர்த்தப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்றால் அவர் ஒரு காரியத்துக்காக போகும்போது கூட பாசனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லவும் இல்லை. இடையில கதைக்கும் போது ஒரு காரியத்துக்காக போயிட்டு வந்து சொன்னாரு. அதுக்கு பிறகு அது அவருக்கு சரி வரையில அதையும் அவர் சொல்லிட்டு வேற வழியால கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவருக்கு எடுத்து கதை சொல்லுவோம்ன்றதுக்கு அப்ப பார்த்து காலையில ஜெபிக்கிறாங்க மாத கணக்கிலேயே இது நடக்கல என்று சொன்ன போது என்ன காரியம் என்றாலும் அந்த யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்குள்ள ஒரு துன்பம் பிரச்சனை வரும்போது கர்த்தரை முன்வைக்கும். அது நான் சொல்ல வரேன். இந்த நம்மளோட வாழ்க்கையில சில காரியம் நடக்கலைன்னா பிசாசு எங்க என்று இருப்பான், எங்க என்று. அதனால நாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, நாங்க படுத்து நிற்கிறவங்க எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. உண்மையா சொல்றேன். அப்ப இந்த ஏசாயா எசேக்கியா ராஜாவுக்காக ஜெபிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம். அதை பார்ப்போம் பாருங்க. அதுக்கு பிறகு இந்த காரியம் எல்லாம் நடக்கிறது. அவங்க நிறுவனம் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப 14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். எசேக்கியா வாங்கி வாசித்த பின்பு பாருங்க, அவன் மறுபடியும் கர்த்தரின் ஆலயத்துக்குள் போய் பாருங்க, அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரீப் என்ற அந்த அசிரிய ராஜா சனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிறுத்துளி ஆக்கினார்கள். பாருங்க, இப்ப எசேக்கியா அப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அழியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லிவிட்டாச்சு. திருப்பவும் நிருபங்களை அனுப்புனாங்க. நாங்க உங்களோட தேசத்துக்கு விரோதமா யுத்தம் செய்வோம், என்னோட சமாதானமா வா அப்படின்னா எங்களுக்கு அடிமையா வாங்கன்னு கேட்கும் போது எசேக்கியா அதுக்கு மறுத்துச்சு. அந்த விண்ணப்பத்தை கொண்டு நிருபத்தை கொண்டு ஆலயத்துல வச்சு அவன் பாருங்க, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், பிளீஸ் நீங்க எல்லாம் வளரணும்னு நான் விரும்புறேன். நான் என்ன விரும்புறேன்னா, எனக்கு பல சபைகளை தெரியும். வீடு நான் பேர் சொல்ல விரும்பல. முந்தி பல சபைகளுக்கு சும்மா எல்லாம் போய் வருவேன். அப்படி எல்லாம் போன ஒரு அன்பு நட்பு இருந்தது. ஒரு சபையை குறித்து நல்லா எனக்கு தெரியும். 10-12 வருஷம் போய், அதாவது நான் இருந்த சபையில இன்னொரு சபை, அங்க உபவாச கூட்டம் மட்டும் நான் போயிருக்கிறேன். காலையில இருந்து மத்தியானம் உபவாசம் நான் தங்களுக்கு விரும்புறதா ஜெபிச்சோன்னு இருப்பான். சீரியஸ் சொல்றேன். உபவாச கூட்டம் நடக்கும். அந்த பாசம் வருவேன். நான் கிளாஸோட போயிருக்கிறேன். அவர் போயிட்டு அந்த தாமடத்துல ஒரு பக்கம் அங்க இருந்தா ஜெபிச்சோன்னு பொங்கல் இருந்தா இல்லைன்னா அப்படியே ஒரே ஆத்மா 15-20 நிமிஷம் ஏதோ ஜெபம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க சொல்லல. சில சபையில ஒழுங்கு இல்லாம பழகின பல காரியங்கள் எனக்கு உண்மையில பிடிக்காது. நான் இருந்த எல்லா சபையிலையும் பல நேரத்துல நான் லீடர்ஷிப்ல சண்டை பிடிச்சது காரணமே ஒழுங்கில்லாத ஒழுங்கில்லாம செய்யற இதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் பொதுவா ஒரு கருத்தா சுருக்கமா அந்த நேரங்கள் காரியத்தை சொல்லும், அதை சரியா ஜெபிக்கணும். அப்படியெல்லாம் நாங்க பழகிட்டு ஒரு சபையில நான் ஏன் விரும்புறேன்டா, இந்த எசேக்கியா என்ன முக்கியமா அதை ஜெபிக்கணும். நாங்க அதைத்தான் திருப்பி இன்றைக்கு சொல்றோம். நான் 30 செகண்ட்ல ஒரு ஜெபத்தை நாங்க வட்டிவா செய்யறோம்.
ஒரு இடத்துக்காக. இது போது வாசிச்சது 30 செகண்ட் வாசிக்கலாம். அவன் என்ன சொல்றான்? நிருபத்தை வாங்கிக் கொண்டு அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஆண்டவரே, அந்த அசீரியா ராஜா எல்லா தேசத்தையும் பிடிச்சது மெய்தான், பிடிச்சு அவர்களுடைய தேவர்களை எல்லாம் அக்கினியில சுட்டடிச்சது மெய்தான், உண்மையா. ஏன் என்று சொல்லுங்க அப்ப ஆண்டவரே, அவர்கள் உண்மையான தேவர்கள் அல்ல. ஆனா இப்ப எங்க வந்திருக்கிறான்? எரிசிலருக்கு வந்து நான் இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அழியும்படி. அப்ப அவன் நினைக்கிறான், இப்ப இந்த தேவனும் என்ன அந்த நான் சுட்டடிச்ச மாதிரி அதுல ஒன்றுதான் என்று நான் நினைக்கிறது. அசீரியா ராஜா அப்படித்தான் நினைக்கிறான். இருக்க ஜொகான் இருக்கோ இல்ல இருங்க, ஒடுக்கி தெரியக்கூடாது, இருக்க கிடையாது, உங்களத்தான் சொல்ல மாட்டான். அப்ப கவனிங்க கணிங்க. அப்ப அது மாதிரி அவன் நினைக்கிறான், நினைக்கிறது அசீரியா ராஜா அப்படித்தான் நினைக்கிறான். அப்ப உண்மையா கர்த்தர் அந்த தெய்வங்களை மாதிரி ஒரு ஆள் அவரும் இல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்ப நீ பாருங்க, அவன் அந்த கருத்தா ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் அங்க தெரிய செய்யறான். சும்மா ஆண்டவரை ஆண்டவரை போய் அழுது கொண்டு இருக்கிறது. அப்ப கருத்தா ஜெபிக்கிறான். இப்ப வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனம். என்று எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது 20ஆம் வசனம். பாருங்க, அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். மிக முக்கியம் பாருங்க, நீங்க டைமை பார்க்காம இதை கவனிங்க. ஏசாயா சொல்லி அனுப்பி நாங்க ஒரு பெரிய இந்தியாவோட பேர் போன பாசர், இலங்கையில பேர் போன பாசர், அமெரிக்காவோட பேர் போன பாசருக்கு ஜெபி கொடுத்துட்டோம். அவருடைய பூனுக்காக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஜெபிக்காம படுத்து நித்திர கொண்டு பைபிளும் படிக்கல. ஐயோ ஆண்டவரே, என்ன இப்படி அந்த சிஸ்டர் சொல்லிச்சா அடுத்து சாப்பிடாம இருந்து உங்களுக்கு ஒன்று இன்னும் பெரிய பாசம் டி மோகன் பாசர்கிட்ட சொன்னாலும் அவர்கிட்ட ஜெபிச்சா ஆண்டவர் சொல்றாரு, அவன் உங்க ஜெபிக்க சொல்லுங்க. ஒண்ணுமே நடக்காது. பிளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்க சும்மா இப்ப பாருங்க. அப்ப இதெல்லாம் அங்க ஒரு பக்கம் ஏசாயா ஜெபிக்கிறார். ஆனா ஏசாயா மூலமாக கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புறாரா, நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் செய்வேன் சொல்லல. உங்க ஜெபத்தை கேட்டேன், அதை கேட்டு என்ன செய்வேன் நான், அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறாரு. அவனை குறித்து சனகரிப்பை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி நாளை பிடிக்கிறேன், உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறான். எருசலேம் குமாரத்தின் பின்னாலே தலையை தூக்குறான். யாரை நிந்தித்து தூசித்தா, யாரை குறித்து சொல்லு, சனகரிப்பை பற்றி. யாரை நிந்தித்து தூசித்தா, யாருக்கு விரோதமாக சத்தத்தை உயர்த்தினால், இஸ்ரவேலின் வருஷத்திற்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக்கி எடுத்தா. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த டைம் காணாது இதெல்லாம் வாசிச்சு முடிக்க. இதெல்லாம் சொல்லி நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன் என்று ஏசாயா மூலமா சொல்லி அனுப்பின பிறகு கர்த்தர் என்ன செஞ்சார் என்று வாசிச்சு முடிக்க போறேன். பாருங்க, இதெல்லாம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். பைபிள் ஸ்டடியில தான் கற்றுக் கொடுக்கலாம். எனக்கு இந்த டைம் காணாது. அப்ப இதெல்லாம் சொல்ல பிறகு ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு, நீ பயப்படாத, நீங்க மீந்திருக்கிற யூதாவிலே மீந்திருக்கிறவர்கள் தப்பி மறுபடியும் வேர் பற்றி கனி கொடுப்பாங்க. நீ அந்த அசீரிய ராஜாக்கு பயப்படாத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லி அனுப்புறார். அருமையான தேவப்பிள்ளை, எங்களுக்காக மோர்னிங் பிரேயர் ஜெபிக்கலாம், வெள்ளிக்கிழமையில ஜெபிக்கலாம், பாச ஜெபிக்கலாம். நீங்க ஜெபிக்கவும், நாங்க ஜெபிக்க. எங்களுக்கு விரோதமாக வருகிற பரியாசங்கள், எங்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்களை நாங்க சொந்து போனா சபையை நாங்க கட்ட முடியாது. எல்லாரும் சேர்ந்தான் தேவ ராஜ்யத்தை கட்டுறது. அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ரப்சாக்கையுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. எங்க பிசாசு வந்து ஒரு விதியை போட்டுருவாங்க. அதற்கு நீங்க இடம் கொடுத்தா சபையை கட்ட முடியாது. யோசிச்சு பாருங்க, எசேக்கியா ராஜா கூட வைராக்கியமா இருந்ததுக்கு ஜனங்களும் ஒரு காரணம். ஏன்னா அவன் போதிச்சிருந்தான். என்ன நடந்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்லாம கர்த்தரை நம்புங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து நாங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி பெரிய காரியம். எசேக்கியாண்ட பேரு கட்ட வேண்டாம், கர்த்தர் துணை நிற்பார் என்றதான் நம்முடைய பேர். அந்த அப்படியே காரியம் செய்யறாரு. இப்ப கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னா, ஒரு செய்தியை சொல்றார். என்ன செய்தி நான் சொல்லி பிடிக்கிறேன். அசீரிய ராஜாவிடத்துல வந்து பாளையம் இறங்கி இருக்கிறான். இப்ப அவனுக்கு ஒரு செய்தி வருது, உன்னுடைய தேசத்துக்கு விரோதமா வேற ஒரு ராஜா படையெடுத்து வந்துட்டான். ஒரு செய்தியை சும்மா சொல்லி அனுப்புறார். ஒரு செய்தி. அவன் என்ன செய்தான், அவன் ராஜா போயிட்டான், இங்க படைகள் எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தார் என்று வாசிப்போம். 35ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே 35ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதர் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும்
செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். பாருங்க, அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோயிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்திரமிலேக்கும் சரச்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரா தேசத்துக்கு தப்பி ஓடினார்கள். இதெல்லாம் வாசிக்கப்பட நிறைய வசனம் இருக்குது. சரித்திரமா எழுதப்பட்ட புத்தகம் முழுக்க வாசிக்காட்டி விளங்காது. பாருங்க, ஆனா கடைசியில என்ன நடந்ததா, ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார். விண்ணப்பத்தை எல்லாம் கேட்ட ஒன்றும் செய்ய, ஒரு ஏதாவது யுத்தம் செய்தால் ஒன்றுமே செய்யவில்லை. பல நேரத்துல பிசாசங்களை நிந்திப்பான், அவமானப்படுத்துவான், எல்லாம் சொல்லுவான். அதுக்கு நாங்க செவி கொடுத்துட்டோம்னா விழுந்து போயிடுவோம். நம்ம என்னதான் நமக்கு அவமானம், துன்பம், பாடு, மனுஷருடைய அவமானம். அவன் என்ன சொன்னாங்க, உன்னோடு கூட ஒரு வார்த்தையை பாருங்க, இனியில கேவலம், உன்னோட கூட மதத்தை திண்டு சிறுநீரை குடிக்கிற கூட்டம் தான் உன்னோட இருக்கிறாங்க. அப்படின்னு அவ்வளவு பிசாசு அப்படித்தான் அவமானப்படுத்தாங்க. கேவலமா எங்களை அவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துவாங்க. அதுக்கு நாங்க செவி கொடுத்தா என்ன செய்யலாம், தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த பிசாசு அப்படித்தான் அவ்வளவு. அதனால என்னதான் நம்ம குறிச்சு இந்த சமுதாயம் பேசினாலும் பேசாட்டியன அதை பற்றி கவலையை விடுங்க. விட்டுட்டு தேவன்ல வச்ச நம்பிக்கையில இவ்வளவெல்லாம் அவமானம் வரும்போது ஒரு ராஜா சும்மா யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தா நம்ம கர்த்தரை நம்பினான், ஜெபிச்சான். ஆண்டவரை இப்படி என்று சொன்ன போது கர்த்தர் அங்க அவனுக்கு உதவியாக ஏசாயா ஜெபிக்கிறார். ஆனா ஒன்றுமே நடக்கல. என்ன செய்தானா, கர்த்தருடைய ஒரு தூதன் வந்து எவ்வளவு பேரை சங்கரித்தானா, 1,85,000 பேரை சங்கரிச்சா. எப்படி நான் ராத்திரி யோசிச்சேன், அந்த இந்தியாவோட யுத்தம் குண்டு விழுந்து ஒரு 25 பேர் செத்தா சொல்லுவாங்க ரத்தம் ஆறா ஓடுது. 1,85,000 1000 பேர், 1000 பேரா 18 பேர் கும்பம் இருக்கும். எவ்வளவு ஜனம் இருக்கு பார்த்திருந்தா அப்படி இருந்திருக்கும். அவ்வளவு அடியா ஆண்டவர் அடிச்சா எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப பாருங்க, எங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு விரோதமா, அவர்களுக்கு விரோதமா அவர் செய்ய நினைச்ச செய்வார, செய்ய மாட்டாரா? அப்ப என்ன, இந்த அசீரியா இந்த எசேக்கியா என்ன செய்தானா, அவன் இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நம்புகிறதில்லை. அவனுக்கு முன்னும் ஒருவன் அவனை போல இருந்ததில்லை. இவனெல்லாம் வரும்போது எசேக்கியா என்ன செய்தான், கர்த்தரை நம்பினவனாக இருந்தான். அதுக்கு பிறகுதான் வேதம் சொல்லுது, இதெல்லாம் நடந்த பிறகுதான், அதுக்கு பிறகுதான் அவனை வேதம் என்ன சொல்றாங்க வாசிச்சோம். அதுக்கு பிறகுதான் நீங்க அங்க வாங்க 2 நாளாகமத்துல 32 இது அங்கேயும் இங்கே ஒரே காரியம் தான். நாங்க கொஞ்சம் விரிவா இருக்கிறதுனால நாங்க இதுல வாசிச்சோம் 2 ராஜாக்கள்ல. 2 நாளாகம் 32 அந்த முதல் படிச்ச வசனத்தை வாசிச்சு நாங்க முடிப்போம். இப்ப 32 21 இது வாசிங்க. இப்ப இதெல்லாம் நடந்து எப்பொழுது அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்றதுக்காக 2 நாளாகவும் 32 23 படிச்சீங்க. இப்ப கொஞ்சம் மேல படிங்க, 21 படிங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை பாருங்க, இங்க ஒரு தூதனை என்று ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் அதைகளையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரின் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். இதுக்கு பிறகுதான் அநேகம் பேர் கர்த்தருக்கு எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாக இருந்தான். இதுதான் முக்கியம். எங்களுக்கு எப்ப மேன்மை வருதுதான், என்ன சூழ்நிலை நமக்கு விரோதமா அவமானமோ என்ன காரியம் சத்துரு எவ்வளவு எங்களுக்கு விரோதமாய் போராடினாலும் எங்களுக்காக ஒரு காரியம் இதெல்லாம் நாங்க எப்ப எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி ஒரு வெற்றியை கொடுக்கிறார், அப்பதான் நமக்கு மேன்மை. இதெல்லாம் செஞ்சா பிறகு அவன் என்ன செய்தான், பிரச்சனை வரும்போது ஓடையில விட்டுட்டு அப்ப கிட்டத்தட்ட 1,85,000 பேர் இருந்தவங்க இதுல பாத்தீங்கன்னா முழு பேரையும் கர்த்தர் என்ன செய்தார், ஒரே ஒரு தூதன் அனுப்பி அடிச்சு சாக்கடிக்கிறார். அவன் என்ன செய்தான், ராஜா வந்து
ஓடி போய் அவனுக்கு அவன் கோயில்ல போகும்போது அவன் பிள்ளைகளை எழுப்பி அவனை கொலை செய்தார். ஆண்டவர் நமக்கு விரோதமா என்ன வந்தாலும் அதை அவரால் செய்ய முடியுமா? முடியாது. நாங்க கர்த்தரை நம்பவர். அதனால எங்களோட வாழ்க்கையில இந்த ஆண்டுல எது மேன்மை, இசைக்கியா ராஜாவிடத்துல நாங்க இதை கற்றுக்கொள்றோம். எங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை போராட்டம் என்னதான் வந்தாலும் நாங்க என்ன செய்யணுமா? சும்மா நம்புறோம் என்று சொல்றேன். 100% கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உள்ளான இருதயத்துல நாங்க கர்த்தர் நமக்காக எதையாவது செய்வார் என்று நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கைக்காக என்ன சொல்லணும்? ஜெபிக்கவும். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். தேவன் எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. பெரிய செய்தி தான் நான் விரும்புறேன். நாங்க நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை, உண்மையா தேவை. நான் அதுக்கு எதிரான ஆள் இல்ல. நான் பிரசங்கத்துக்கு கொஞ்சம் நான் டைம் எடுத்துருவேன். என்னன்னு சொன்னா, உங்களை கற்றுக் கொடுக்கணும். எங்களை கொண்டு இந்த ஆண்டுல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புறார். நீங்க அதுக்குள்ள வாங்க. குடும்ப பிரசங்கத்தை நாங்க இருந்து தியானிச்சு இதை உங்களுக்கு கொண்டு வந்து தர்றதுக்கு என்ன காரணம்? கவனிங்க பிளீஸ் 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 பிளீஸ். கர்த்தருடைய வசனத்துக்கு வாங்க, ஒப்பு கொடுங்க. இனிமேல் பற்றி இந்த ரப்சாக்கையின் ஆவிகளுக்கு செவி கொடாதிருங்க பிளீஸ். கர்த்தர் உங்களை அடைச்சிருக்கார். நமக்கு என்ன பாடு, துன்பம், போராட்டம், அவமானம், கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு இசையா சும்மா மேன்மை அடைகிறது. கோச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய அசீரியா ராஜாவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவனுக்குள்ள என்ன இருந்தது? கர்த்தருடைய நம்பிக்கை வச்சிருந்தான். தேவன் எனக்காக எதையாகிலும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் மேன்மைப்படுத்தப்பட்டான். சும்மா மேன்மை வராது நமக்கு. சும்மா மேன்மை கிடைக்கிற கடையில கொடுத்து காசு கொடுத்து பண்றது மேன்மையா தருமா? அந்த அர்ப்பணிப்பு வரணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனசனை கர்த்தர் மேன்மைப்படுத்தும். அதுதான் நான் சோர்ந்து போகலாம். நமக்கு பல நேரத்துல சோர்வு வருது. அது அப்போ வரணும், அதை போயிடணும். 2 நாள் ஒரு நாள் ஏதோ சோர்வுல இருக்கு. அடுத்த நாள் கர்த்தரோட வசனத்தை படிச்சு ஜெபிச்சு என்ன சொல்லணும்? ஜெபிக்கிற மனிதன், வேதத்தை படிக்கிற மனிதனுக்குள்ள நம்பிக்கை வரும். இல்லாட்டி நீங்க பைபிள் படிக்காட்டி ஜெபிக்காட்டி உங்களுக்கு என்ன வராது? உங்களோட சோர்வுலயே நீங்க இருந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசு சொல்லுவான் சும்மா அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, நடைமுறைக்கு சரி வராது. பிசாசு சொல்லுவான் ஏட்டு கிழக்க கறிக்கு உதவாது, பார்க்க நல்லா தான் இருக்கு, சமைச்சு சாப்பிடலாம். பிசாசு அப்படித்தான் சொல்லுவான். நீங்க சொல்லணும் இல்ல, கர்த்தர் நினைச்சா அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். கட்டண முடியும். அந்த வருஷம் ஒப்பு கொடுக்குமா? செபிச்சு முடிப்போம். நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் செபிங்க. எசேக்கியா ராஜாவை கூட என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும், பெரிய யுத்தமே வந்தாலும் அவரை நாங்க நம்புவோம். கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த எசேக்கியா 46ஆம் அதிகாரம் அந்த சங்கீத புத்தகத்தை எழுதினது அது எசேக்கியாவுடைய வாழ்வில் தான் நடந்தது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பின் ஆண்டவரே, நன்றி கொடுத்து துதிக்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்விட ஆண்டவரே, அந்த சனகரிப் என்கிற அசீரியா ராஜா அவனுக்கு விரோதமாய் வந்தபோது எல்லா தேசங்கள் பட்டணங்களையும் பிடித்திருந்தாலும் அந்த எருசலேமை அவனால் பிடிக்க முடியாமல் ஆண்டவரே, எசேக்கியா ராஜா உம்மை நம்பினபடியினால நீர் அவனுக்காக யுத்தம் பண்ணியப்பா. ஆண்டவரே, அந்த தேசத்தை ரட்சித்துக் கொண்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தின் மூலமா எவ்வளவு அவமானங்கள், பாடுகள், நிந்தனைகள் வந்தாலும் தேவன் எங்களுக்காக எதையாயிலும் செய்வார் என்று நம்பிக்கை வைக்கிற எசேக்கியாவை போல ஆண்டவரை நானும் ஆண்டவரை திருச்சபையாளர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல நீர் ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்குள்ள வர கிருபை செய்யுங்க. எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று எசேக்கியா ராஜாவை போல உம்மை நம்புற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. அந்த நம்பிக்கையினால இந்த ஆண்டில அப்படி நம்புற பிள்ளைகளை நாட்டில கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. திருச்சபையில இருக்கிற நாங்க எங்களுக்கு விரோதமாய் என்ன சத்துருவின் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் இந்த ஆண்டில தரிசனத்தை நிறைவேற்றி ஆண்டவரை எங்களுடைய திருச்சபையை கற்றுவார் என்று நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவர் சொல்லுங்க ஆமேன் சொல்லி ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க, சேர்ந்து ஜெபிங்க. ஒப்பு கொடுத்து சொல்லும் போது ஆமேன் என்று சொல்லுங்க. ஜெபிங்க, வாயினால் அறிக்கை பண்ணுங்க. அப்பதான் கர்த்தர் காரியத்தை செய்வார். நம்பிக்கை இருதயத்துல மாத்திரம் வச்சிருக்காம வாயில வெளிப்படுத்தும் போதுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நன்றி ஆண்டவரே, அவனமாய் நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா. நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா சத்துருவின் தடைகள், ரப்சாக்கையும் கொள்ளாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாட்டில் கொடுக்கிற மேன்மைக்காக சேக்கியாவை போல இந்த மேன்மை எங்களுடைய திருச்சபைக்கு கர்த்தர் வைப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.